சென்னை கொளத்தூர் பகுதியில ஒரு பில்டிங். இந்த தனி பில்டிங்ல கீழே 3 ஷாப் இருக்குமா, கமர்ஷியல்ஸுக்கு விட்டுருப்பாங்களாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல 3 ஷாப் இருக்குமா, அதுமே கமர்ஷியல்ஸ்க்கு விட்டுருக்காங்க. செகண்ட் ஃப்ளோர்ல ஒரே ஒரு வீடு. இந்த 3 கடையை சேர்த்தா எந்த அளவுக்கு இடம் இருக்குமோ, 2000 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு தனி வீடு, ஐ மீன் ஒரு அபார்ட்மெண்ட். இந்த தனி அபார்ட்மெண்ட்ல அம்மா, அப்பா, அவங்களோட பொண்ணுங்க 2 பேர், அதாவது அக்கா தங்கச்சிங்க, இவங்க 4 பேர் தான் இருக்கிறாங்க. இந்த வீட்டில் மொத்தம் 2 பெட்ரூம் இருக்கு, ஒரு பெரிய ஹால் இருக்கு, ஒரு காமன் பாத்ரூம் இருக்கு. ஹாலோட அட்டாச் ஆகியே ஒரு மாடலர் கிச்சனும் இருக்குங்க. அன்னைக்கு ஒரு நாள் சரியான மழையாங்க, இடிமின்னல்லாம் இல்லை, சரியான மழை பெஞ்சிட்டு இருக்குது. தங்கச்சி வீட்டில் தான் இருக்கிறாங்க, அக்கா ஃபாரினுக்கு போயிடுறாங்க, அதாவது அவங்க டிகிரிலாம் முடிச்சுட்டு ஃபாரினுக்கு போயிடுறாங்க. தங்கச்சி மட்டும்தான் தனியாக ரூமில் இருப்பாங்களாம், அம்மாவும் அப்பாவும் ஒரு ரூமில் இருப்பாங்களாம். அப்படி அந்த பொண்ணு அன்னைக்கு நைட்டு 11:30 மணிக்கு தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க ரூமோட மெயின் டோரை லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த பொண்ணு எப்பயுமே லாக் பண்ணிட்டு தான் தூங்குவாங்க. விண்டோ எப்பயுமே ஓப்பனில் தான் இருக்குமாங்க. ஏசி இருந்தாலுமே இவங்க கொஞ்சம் நேச்சர் லவருங்கிறனால கொஞ்சம் நேச்சுரலாக வர காற்று வரட்டும்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி தான் வச்சுருப்பாங்களாம். அதுவும் செகண்ட் ஃப்ளோர் வேறு இல்லையா, இவங்களுக்கு ஈக்குவலாக பில்டிங் வந்து அந்த டைமில் கிடையாது பக்கத்தில். ஸோ எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி வச்சுட்டு தான் தூங்குவாங்களாம். இந்த மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது தூக்கத்துலேருந்து டக்குன்னு எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு அந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணுறாங்க. ஏன்னா மலைச்சாரல் வந்து நிறையா உள்ளே அடிக்குது, தண்ணியாக வருதுன்னு சொல்லிட்டு அதை விண்டோவை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு வெளியே வந்துட்டு தண்ணி குடிக்கிறாங்க. வாட்டர் பாட்டிலில் தண்ணி குடிச்சிட்டு அவங்களோட பெட்டில் படுக்க போகிறப்போ இப்போ தான் அந்த பொண்ணு ஒரு விஷயத்தை கவனிக்கிறாங்க. அவங்களோட ரூம் முழுக்க, அவங்க ரூம் வந்து ஒரு 10க்கு 10 ரூம் மாதிரி இருக்குமா. இந்த ரூம் ஃபுல்லாவே மல்லிகைப்பூ ஸ்மெல் வந்துருக்குதுங்க. இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குது. ஏன்னா ஆல்ரெடி அந்த வீட்டில் இந்த பொண்ணுக்கு ஏகப்பட்ட அமானுஷ்யங்கள்லாம் நடந்திருக்குது. அந்த பொண்ணு தனியாக படுத்து தூங்குறதுக்கே பயந்து இருந்தவங்க தர்காவுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் ஒரு கான்ஃபிடென்ட் வந்து தனியாக படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இப்போ அந்த ரூம்குள்ள ஹெவி ஸ்மெல் அடிக்குது, மல்லிகைப்பூ ஸ்மெல் அடிக்குது. அது போக அந்த மல்லிகைப்பூ ஸ்மெல் கொஞ்சம் கொஞ்சமா கருகி போய் இந்த ஒரு பொணத்தை எரிச்சாங்கன்னா அந்த பொணத்தோட ஸ்மெல் வரும் பார்த்துருக்கீங்களா, அந்த ஸ்மெல் ஆகுது. இவங்களோட ரூம்ல ஏசி போடல, விண்டோ ஓப்பன் பண்ணி வச்சு தான் தூங்கிட்டு இருந்திருக்காங்க. மழை பெய்யறனால தான் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஏசி இருந்தாதான் மல்லிகைப்பூ ஸ்மென்ட்டோ எதனா ஒன்று அடிச்சோன்னா, இல்லை மல்லிகைப்பூ எதனா ரூம்குள்ள இருந்துச்சுன்னா அந்த ஸ்மெல் வந்து அப்படியே ரூம்குள்ளே தங்குன்னு சொல்லுவாங்க. இந்த பொண்ணு அன்னைக்கு நைட்டு மல்லிகைப்பூ சென்ட்டோ இல்லை மல்லிகைப்பூவோ இல்லை இவங்களோட ரூம் ஸ்ப்ரே வந்து அந்த மாதிரி ஜாஸ்மின் ஃப்ளேவரோ கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த ரூம்குள்ள யார் இருக்கா, யார் இந்த பொண்ணு, எதனால் இந்த பொண்ணை இந்த அமானுஷம் துரத்தணும்? ரொம்பவே சுவாரஸ்யமாக த்ரில்லிங்கான ஒரு ஸ்டோரியை தான் எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஒரு பொண்ணு அனுப்பியிருக்கிறாங்க. அதை பற்றின ஒரு தொகுப்பை தான் இன்றைக்கி நம்ம ஷோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியை எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பின பொண்ணோட பேர் சாஷா. சாஷா 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது அவங்களோட வீடு எங்கே இருக்குன்னா கொளத்தூருக்கு பக்கத்தில், கொளத்தூர்லேருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு ஏரியாவில் தான் ஃபஸ்ட் அவங்க இருந்திருக்கிறாங்க. அவங்க வீட்டில் சாஷா, அவங்களோட அக்கா, அப்பா, அம்மா, இவங்க 4 பேர் தான். அப்பாவும் அம்மாவும் ஒரு ஃபங்க்ஷனுக்காக வெளியே கிளம்பி போயிட்டாங்க. இப்போ சாஷாவும் அவங்களோட அக்காவும் மட்டும்தான் வீட்டில் இருந்திருக்கிறாங்க. நைட்டு ஒரு 8-8:30 இருக்குமாங்க. அவங்க அப்பா அம்மா நைட்டு வரமாட்டாங்க, அடுத்த நாள் மத்தியானம் தான் வருவாங்கங்கிறத சொல்லிட்டு தான் போயிருக்கிறாங்க. வீட்டில் 2 பேருமா பார்த்துக்கோங்க, எல்லா ஒர்க்கையும் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு தான் போயிருக்கிறாங்க. இப்போது சாஷா ஹாலில் உட்காந்து அவங்களோட ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சாஷாவோட அக்கா பால்கனியில் நின்று அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபோன் பேசிகிட்டு இருந்திருக்கிறாங்க. பால்கனியில் நின்று ஃபோன் பேசிகிட்டு இருந்த சாஷாவோட அக்கா திடீர்னு உள்ளே வந்து, சாஷா எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, அந்த இடமே ஒரு மாதிரி டார்க்காக இருக்குது, இருட்டாக இருக்குது. ஏன்னா அவங்க ஸ்ட்ரீட் லைட் அன்னைக்கு ஒர்க் ஆகலையாம். இவங்க இருந்தது ஒரு ரோ ஹவுஸ் மாதிரியாங்க, லைக் இந்த ஈசிஆர் சைட்லலாம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, ரோ ஹவுஸ், ஒரே மாதிரியான வீடு, தனி வீடுங்க, ஒரே மாதிரி இருக்கும், கார்டன் ஏரியாவோட இருக்கும். அந்த மாதிரி அமைப்பில் இருக்கிற ஒரு வீட்டில் தான் இருக்கிறாங்க. பால்கனிலேருந்து பார்த்தா கீழே கார்டன் ஏரியா தெரியும். இந்த கார்டன் ஏரியாவுக்கு பக்கத்தில் எப்பவுமே ஒரு லைட் இருக்குமாங்க, ஸ்ட்ரீட் லைட் மாதிரி வச்சுருப்பாங்களாம், ஒரு லேம்ப் இருக்குமா எல்லோ கலரில். அந்த லேம்ப் லைட் அன்னைக்கு எரியலைங்கிற காரணத்தினால அவங்க அக்கா கொஞ்சம் பயந்துருக்கிறாங்க. ஸோ சாஷாவை கூப்பிட்டு வெளியே உட்கார வச்சிருக்காங்க. அவங்க ஃபோன் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க, சாஷாவோட அக்கா. சாஷா பால்கனியில் தான் உட்காந்து இருந்திருக்கிறாங்க. பொழுது போகாமல் கீழே பார்த்துட்டு இருந்திருக்கிறாங்க. லைட்டே இல்லை, என்னடா இவ்வளோ டார்க்காக இருக்குன்னு சொல்லிட்டு
நிலா வெளிச்சத்திலையும் பக்கத்து வீட்டில் இருக்கிற அந்த வெளிச்சத்திலையும் லைட்டா தெரியுமாங்க. யாராச்சும் கீழே நின்னாங்கன்னா தெரியும். சாஷா அவங்க அக்கா அவங்க ஃப்ரெண்டு கூட பேசுறத அப்படியே கலாய்ச்சிக்கிட்டே அவங்களுக்கு கவுண்டர் கொடுத்துக்கிட்டே மெதுவாக பின்னாடி திரும்பி பார்த்துருக்குறாங்க. அதாவது சைடில் பார்த்துருக்குறாங்க. அவங்க பால்கனிலேருந்து கீழே பார்க்கும்போது யாரோ ஒரு நபர் இவங்க கேட்டுக்கு வெளியே, அதாவது அந்த கார்டன் ஏரியாவை சுற்றி ஒரு கேட்டு மாதிரி இருக்கும் பார்த்துருக்கீங்களா, வெள்ளை கலரில் குட்டியாக இருக்கும். இந்த டாக்ஸ்லாம் தாவி வெளியே போகாத அளவுக்கு ஒரு சின்ன கேட்டு மாதிரி இருக்கும். அந்த கேட்டுக்கு வெளியே யாரோ ஒருத்தர் நின்று பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க இவங்க பால்கனியை. இதை சாஷா பார்த்துட்டு அவங்க அக்காவை கூப்பிடுறாங்க. அக்கா அக்கா அங்கே யாரோ நிற்கிறாங்க பாருக்கா அப்படிங்கும்போது அவங்க பேசிக்கிட்டே ஃபோனில் பேசிக்கிட்டே அரட்டை அடிச்சுக்கிட்டே இவங்களை கண்டுக்கவே இல்லை. சாஷாவுக்கு ஒரு மாதிரி பயம் வருது. என்னடா அது, யாருன்னே தெரியாத ஒரு நபர், ஒரு ஆம்பளை தான் வெளியே நிற்கிறாரு. இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி, அவரை இவங்க பார்த்ததே கிடையாது. இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து நிற்பாங்களான்னு கேட்டால் யாருமே வரமாட்டாங்க. அது கொஞ்சம் பார்ஷான ஏரியாங்கிறனால அவ்வளோவா யாருமே வெளியே வரமாட்டாங்களாம். ஒரு 7 மணிக்கு மேலேயே வெளியே வரமாட்டாங்களாம். வாக்கிங் போகிறவங்களாவே இருந்தாலுமே ஒரே இடத்துல நின்று இவங்களோட பால்கனியை பார்க்க மாட்டாங்களாம். இது தப்பாக பட்டிருக்குதுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்க திரும்பி பார்க்கலாமா வேணாமான்னு சொல்லி பயந்துக்கிட்டே ஒரு 2 நிமிஷம் தான் சைடு கண்ணில் பார்த்தா கேட்டுக்கு வெளியே நின்ன ஒரு நபர் கேட்டுக்கு உள்ளே நிற்கிறாராம். இவங்களுக்கு ஒரு மாதிரி ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆக ஆரம்பிக்குது. சரி சைடு கண்ணில் பார்க்குறனால அப்படி தெரியுதான்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அந்த உருவம் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து வந்துக்கிட்டே இருக்குதாங்க. இப்போதான் அவங்க ஒரு விஷயத்தை கவனிக்கிறாங்க. இது ஒரு மனுஷன் கிடையாது, இது ஒரு மாதிரியாக இருக்குது. ஒரு ஏலியன் மாதிரியான ஒரு உருவம். எரிஞ்சு போன ஒரு பணம் எப்படிங்க இருக்கும், தோல்லாம் பிஞ்சு போய். இந்த முனி படத்தில் ஒரு ஃப்ரிட்ஜ் சீன் வருங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், ராஜகிரண் இவங்கெல்லாம் இருப்பாங்க இல்லையா. வினிச்சக்கரவர்த்தி சார் வந்து கீழே தண்ணி குடிக்க வருவார். தண்ணி குடிக்க வரும்போது அவர் பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ணி வர மாதிரி இருக்கும். பின்னாடி திரும்பி பார்த்தா ஒரு எரிஞ்சு போன உருவம் அவர் மூஞ்சிக்கு நேரம் வந்து நிற்கும் பார்த்துருக்கீங்களா. லைக் அதே மாதிரி ஒரு உருவத்தை இவங்க பார்த்துருக்குறாங்க இவங்களோட கார்டனில். அதுவும் மெதுவாக நடந்து வந்துகிட்டு இருக்குதான். இப்போ பயந்து போய் வேர்த்து கொட்டி அவங்க அக்காவை கையை பிடிச்சி இழுத்தா அவங்க ஃபோன் பேசுறதுலேயே கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. எக்கிட கெட்டுப்போன்னு சொல்லிட்டு வேமா ஓடி போய் அவங்களோட ரூமில் படுத்து தூங்கிட்டாங்களாங்க. எப்படி தூங்குனாங்கன்னே தெரியலையாம் சாஷா. அன்னைக்கு நைட்டு என்ன நடந்துச்சுன்னு தெரியலையாம். அடுத்த நாள் காலையில் அவங்க அக்கா தான் எழுப்பியிருக்கிறாங்க. எழுப்பும்போது இவங்களுக்கு ஜுரம் அடிச்சிருக்குது. என்னடி நைட்டு நான் ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன், உன்னை அங்கே தானே உட்கார சொன்னேன், ஹோம் ஒர்க்கும் பண்ணாமல் நீ பாட்டுக்கு வந்து படுத்து தூங்கிட்ட. இப்போ சாஷா அவங்க அக்கா கிட்ட அவங்களுக்கு நடந்த விஷயத்த ஷேர் பண்ணலை. எங்கே அவங்க அக்கா பயந்துருவாங்களோன்ட்டு இவங்களுக்கு நடந்த விஷயத்த அவங்க கிட்ட ஷேர் பண்ணவே இல்லையாங்க. அன்னைக்கு நாள் முழுக்க அப்படியே போகுது. அவங்க அப்பா அம்மாவும் வந்துடுறாங்க. அவங்க அப்பா அம்மா கிட்டையுமே இந்த விஷயத்த அவங்க ஷேர் பண்ணலை. இந்த சம்பவம் நடந்து அடுத்த 1 வாரம், இந்த 1 வாரமாகவே இவங்களுக்கு எந்த ஒரு கெட்ட கனவோ இல்லை மறுபடியும் அந்த கார்டன் ஏரியாவில் ஒரு உருவமோ எதையுமே பார்க்கலையாம். இதில் என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் நைட்டு, இந்த சம்பவம் நடந்த அடுத்த நாள் நைட்டு அவங்க அப்பா அம்மா வந்ததுக்கப்புறமா அந்த கார்டன் ஏரியாவில் இருக்கிற லைட்டு எரிஞ்சுக்கிட்டு தான் இருந்துச்சான். நாள் தான் லேம்ப் எரியலையாம். சரி ஓகே, அது கூட ஏதோ ஒரு ஃபால்ட்டுனால இருந்திருக்கலாம். இவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு அந்த கேப்பில் கூட யாருனா ரிப்பேர் பண்ணியிருக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க அதை பற்றி கேட்கல பேசலை விட்டுடுறாங்க. 1 வாரத்துக்கு அப்புறமா இவங்க எல்லாருமே ஒரு வெப்சீரிஸ் பார்த்துட்டு ஹாலில் படுத்து தூங்கி இருக்கிறாங்க. சாஷா, அவங்க அம்மா, அப்பா, அக்கா 4 பேருமே படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு 1 மணிலேருந்து 1:30 மணி இருக்குமாங்க. சாஷாக்கு ஒரு சவுண்டு கேட்குது. கிச்சனில் யாராச்சும் ஒருத்தர் நின்று பாத்திரத்தில் எதனா எடுத்து வச்சுருக்காங்கன்னா, லைக் ஒரு சிக்கன் குழம்பு வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை அந்த குக்கர்லேருந்து எடுத்து ஒரு பாத்திரத்தில் வைக்கும்போது ஒரு சவுண்டு வரும் இல்லையா, அந்த மாதிரி பாத்திரங்களை உருட்டுற சத்தம் கேட்டிருக்குது. இதில் டிஸ்டர்ப் ஆகி சாஷா எந்திரிச்சிருக்கிறாங்க. சாஷா எப்பயுமே ஃபோன் நோண்டிட்டு அவங்க பக்கத்தில் தான் வச்சுருப்பாங்களாம். கையில் ஃபோனை நோண்டிட்டு அவங்க பக்கத்துலேயே தான் வச்சுருப்பாங்களாம். எந்திரிச்சு பார்த்தவங்களுக்கு ஒரு ஷாக்குங்க. கிச்சனில் எல்லோ கலர் சாரீ கட்டிக்கிட்டு சாஷாவோட அக்கா அவங்க வீட்டில் இன்னைக்கு சிக்கன் குழம்பு வச்சுருக்கிறாங்க. அந்த சிக்கனெல்லாம் எடுத்து கடிச்சு தின்னுட்டு இருக்கிறாங்களாங்க. பின்னாடி தான் பார்க்குறாங்க. அவங்க சாப்பிட்ற சத்தம் பயங்கரமாக கேட்டிருக்கு. இந்த சிக்கனை போட்டு கடின்னு கடிச்சு அந்த எலும்பெல்லாம் கடிச்சா எப்படி சத்தம் கேட்கும், அந்த மாதிரி பயங்கரமான சத்தத்தில் அவங்க அக்கா நின்று சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்களாம். அவங்க அக்காவோட முதுகு பகுதியை தான் இவங்க பார்க்குறாங்க. ஏன்னா அந்த பக்கமாக திரும்பி நின்று சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. ஒன்றுமே புரியலை. டைம் பார்க்குறாங்க, 1:30 மணி ஆகுது. 1:30 மணிக்கு கிச்சனில் அக்காவுக்கு என்ன வேலை? பசியை எடுத்தாலுமே அப்படி சாப்பிட்ற ஆள் கிடையாது. சாப்பாடை எடுத்து போட்டு வந்து ஹாலில் உட்காந்து சாப்பிட வேண்டியதானே. அவங்க அக்காவோட பேரை சொல்லி கூப்பிடுறாங்க சாஷா. ஆனால் ரிப்ளையே கிடையாது. இடமே ஒரு மாதிரி மயான அமைதியாக இருக்கு. இப்போ சாஷாக்கு ஒரு மாதிரி கருகின ஸ்மெல் வருதுங்க. இந்த எரிஞ்சு போன ஒரு பாடி, அதான் நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா இன்ட்ரோல, அந்த மாதிரி எரிஞ்சு போன ஒரு பணத்தோட ஸ்மெல் வரும் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி ஹெவி ஸ்மெல் வருது. இவங்களோட ரூம் முழுக்க, இந்த ஹால் முழுக்க, சொல்லப்போனால் வீடு ஃபுல்லாகவே அந்த ஸ்மெல் அடிக்குது. அப்பாவை எழுப்பலான்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது தான் சாஷாவுக்கு ஒரு ஷாக்குங்க. சாஷாவோட அக்கா அவங்களுக்கு பக்கத்தில் தான் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அங்கே நிற்கிறது யாரு? அவங்க அம்மாவா இருக்குமோன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அவங்க அம்மாவும் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க.
அவங்க அம்மாவுக்கு அடுத்து அவங்க அப்பா தூங்குறாங்க. ஒண்ணுமே புரியலையாங்க. அந்த உருவம் யாருங்கிறத பாக்குறதுக்காக திரும்பி படுத்தவங்க குப்புறப்படுத்திருக்காங்க. குப்புறப்படுத்த தலையை இப்படி எட்டி பார்ப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி எட்டி பார்த்தவங்களுக்கு அது யாருன்னே தெரியல. ஒரு பொண்ணோட உருவம், எரிஞ்சு போன உருவம் அப்படியே மெதுவா இவங்க கிட்டக்க வருதாங்க. அந்த சாப்பிட்ட அந்த சிக்கன் இருக்கு இல்லையா, அதுலலாம் ரத்தம் வருதான். ஒரு பச்சை சிக்கனை, அதாவது ஒரு சிக்கனை அப்படியே ஃபுல்லா வெட்டி எடுத்து அதை சாப்பிட்டா எப்படி இருக்கும், அதுல ரத்தமா இருக்கும் இல்லையா, கிளீன் பண்ணாம சாப்பிட்டா, அந்த மாதிரி சிக்கனோட ரத்தம்லாம் வாயில ஒழுக ஒழுக ஒரு மாதிரி வந்துகிட்டு இருக்குதாங்க. பக்கத்துல நெருங்கி வருதான். இந்த பொண்ணுக்கு கத்தணும் போல இருக்குது, கத்த முடியல, என்ன பண்றேன்னே தெரியல. கை கால்லாம் அசைக்க முடியலையா, ஒரு மாதிரி பேரலைஸ் ஆன மாதிரி இருக்குது கை கால்லாம். பக்கத்துல இருக்கிற போனை எடுத்து அவங்க அம்மா மேல எரிஞ்சிருக்கிறாங்க. அதுவே தெய்வ புண்ணியமா, எப்படி கை ஒர்க்காச்சுன்னே தெரியலையா. இந்த மணிக்கட்டை மட்டும் யூஸ் பண்ணி அந்த போன் எடுத்து தூக்கி எரிஞ்சிருக்கிறாங்க. கரெக்டா அவங்க போட்ட போன் அவங்க அம்மா முகத்துல பட்டு அவங்க டென்ஷன் ஆகி எந்திரிச்சிருக்கிறாங்க. வழியில கத்திட்டு எந்திரிச்சிருக்கிறாங்க. அப்போதான் இந்த உருவமும் மறைஞ்சிருச்சான் அந்த இடத்துல இருந்து. இவங்களும் கத்தி இருக்கிறாங்க. அவங்க அம்மா கத்தி எந்திரிச்சான். அடுத்த ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் த செகண்ட்ல இந்த உருவம் மறையுது. சாஷாவும் கத்தி இருக்கிறாங்க. இப்போ அவங்க அப்பா அக்கா எல்லாருமே எந்திரிச்சிடுறாங்க. இவங்க இப்பதான் சொல்றாங்க, சாஷா, மா என்ன பயமா இருக்குமா, ஒரு உருவத்தை நான் அப்படி பார்த்தேன், எல்லோ கலர் சாரி கட்டி இந்த மாதிரி சிக்கனை சாப்பிட்டுட்டு இருந்துச்சுன்னு சொல்லும் போது, இப்போ சாஷாவோட வீட்டுல அப்பா அம்மா அக்கா 3 பேருமே இவங்கள நம்பல. இப்படிதான்மா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் பால்கனில கூப்பிட்டு உட்கார வச்சிருந்தேன், என் ஃப்ரெண்டு கிட்ட போன் பேசிட்டு இருந்தேன், திடீர்னு சொல்லாம கொள்ளாம எந்திரிச்சு போய் படுத்துட்டா, அடுத்த நாள் காலைல பார்த்தா ஹெவி ஃபீவரா இருக்கு, என்னன்னே தெரியல, இவ ஒரு மாதிரியா தான் இருக்கிறா, இவளை மந்திரிக்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா எந்திரிச்சு போயிட்டு இந்த பொண்ணு சொன்னாங்க இல்லையா சிக்கன் சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னு, அதை கிராஸ் செக் பண்ணியிருக்கிறாருங்க. பார்த்தா கிட்டத்தட்ட அவங்க சாப்பிட்டது போக ஒரு 200 கிராம் கறியாச்சும் இருந்திருக்குமாங்க. அந்த சிக்கன் எதையுமே காணும், அந்த எலும்பு கூட காணும். எலும்பு குப்பைத்தொட்டில் தான் போட்டிருப்பாங்க இல்லையா, இல்லை கடிச்சு துப்பி இருந்தால் அங்கேயே தான் இருந்திருக்கும் இல்லையா. எலும்பையும் காணும், சிக்கனையும் காணும், அந்த குழம்பையுமே ஒட்டை வலிச்சு நக்கினா எப்படி இருக்குமோ, அதாவது ஒரு டிராப் கூட இல்லாமல் யாரோ நக்கி வச்ச மாதிரி இருக்குதாங்க. அவங்க அப்பாவுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குது. சாஷாவோட அக்காவுமே என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க அப்பா கிட்ட அம்மா கிட்ட, பா எனக்கு என்னவோ இவ தான் எந்திரிச்சு சாப்பிட்ருப்பான்னு தோணுது, சாப்பிட்டுட்டு படுத்திருந்திருப்பா, தூக்கத்திலே கூட எதனா எனக்கு தெரிலப்பா, எப்படின்னு எனக்கு இதை ப்ரெடிக்ட் பண்ண தெரிலன்னு சொல்லும்போது அவங்க அப்பாவுமே சொல்கிறாரு, ஆமாம்மா மேபி இருக்கலாம், இருந்தாலும் இந்த பொண்ணை கூட்டு போயிட்டு ஒரு தடவை மந்திரிச்சு விட்டுறலாம்னு சொல்லி சர்ச்சுக்கு கூட்டு போயிருக்கிறாங்க. சர்ச்சுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா இவங்களோட ஆக்டிவிட்டிஸே சரியில்லை. சாஷா அந்த வீட்டில் ஏகப்பட்ட உருவத்தை அங்கங்கே பார்த்ததா அவங்க அம்மா அப்பா கிட்ட ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதை யாருமே நம்ப மாட்டாங்க. இருந்தாலும் இவங்களோட ஆக்டிவிட்டிஸ் அவங்களுக்கு பயம் கொடுத்துருக்கு. இந்த நேரத்தில் சாஷாவோட அக்காவும் காலேஜை முடிக்கிறாங்க. காலேஜை முடிச்சதுக்கப்புறமா அவங்களுக்கு ஃபாரின்ல கேம்பஸ் இன்டர்வியூலேயே அவங்களுக்கு ஃபாரின்ல வேலை கிடைக்குது. வேலை கிடைச்சி அவங்க இந்த வீட்டை விட்டு கிளம்பும்போது சாஷாவை வேற ஒரு வீட்டுக்கு கூட்டு போயிடலாம், அவங்க அப்பாவுக்குமே இன்னும் கொஞ்சம் உள்ளே போகலாம், குளத்தூருக்கு போயிடலாம், டீச்சர்ஸ் காலனின்னு சொல்லிட்டு ஒரு காலனி இருக்குதான், அந்த ஏரியாக்குள்ளே போயிடலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. இப்போ வீட்டையும் காலி பண்ணிடுறாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறமா கொஞ்சம் ஒரு 6-7 மாசத்துக்கு அப்புறமா இந்த வீட்டை காலி பண்ணிட்டு வேற ஒரு வீட்டுக்கு போயிடுறாங்க வாடகைக்கு. அந்த வீடு எங்க இருக்குன்னா குளத்தூர்ல, நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன் இல்லையா, ஒரு தனி பில்டிங். அதாவது தனி பில்டிங்னா அது சுத்திலுமே நிறைய பில்டிங்ஸ்லாம் இருக்கும், கமர்ஷியல் ஸ்பேஸ் தானே நிறையா. கிரவுண்ட் ஃப்ளோர்ல 3 ஷாப் இருக்குமாங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல 3 ஷாப் இருக்குமா. இந்த 3 ஷாப்புக்கு மேல, அதாவது செகண்ட் ஃப்ளோர்ல 2000 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு அபார்ட்மெண்ட். இந்த அபார்ட்மெண்டோட அமைப்பு நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி தான், 2 BHK அபார்ட்மெண்ட். இதுல ஒரு ரூம் ஷாஷாக்கு, இன்னொரு ரூம் அவங்க அப்பா அம்மாக்கு. குளத்தூர்ல இருக்கிற இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்திருக்குதுங்க. சாஷாவோட அம்மா பக்கத்து வீட்டு ஆன்ட்டி கூட பேசிட்டு இருக்கதை இவங்க ஒட்டு கேட்டிருக்கிறாங்க. என்ன பேசிட்டு இருந்திருக்காங்கன்னா, இவங்க நைட்டு பார்த்தாங்க இல்லையா, ஒரு எல்லோ கலர் சாரி கட்டி ஒரு பொண்ணு எரிஞ்சு போன ஒரு உருவம் நின்று சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்த்தாங்க இல்லையா, அன்னைக்கு நைட்டு ஒரு 11 மணி இருக்குமாங்க. அப்பதான் இவங்களோட அந்த வீடு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, ரோ ஹவுஸ் மாதிரி, அதாவது இவங்க வீட்டுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒரு வீட்டில் இருக்கிற ஆன்ட்டி கிட்ட தான் இவங்க அம்மா பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதைத்தான் இந்த பொண்ணு ஒட்டு கேட்டிருக்கிறாங்க. இவங்க வீட்டுக்கு ரைட் சைடில் ஒரு 2 பேர் இருப்பாங்களாம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருப்பாங்களாம். அந்த பொண்ணு அவங்க ஹஸ்பண்ட் கூட ஏற்பட்ட சண்டைனால என்ன பிரச்சனைனே தெரியலையா, ஹஸ்பண்டு வீட்டில் இல்லை, ஊருக்கு போய் 2 நாள் ஆகுது. இந்த பொண்ணு கையை அறுத்துக்கிட்டு சூசைட் பண்ணி இறந்துட்டாங்களாம். அவங்களோட பாடி அவங்களோட வீட்டுக்குள்ளேயே தான் கிடந்திருக்குது கிட்டத்தட்ட ஒரு 18 மணி நேரமா. அதுக்கப்புறமா அந்த பால் போடுறவங்க எல்லாருமே வெளியவே வச்சுட்டு போயிருக்கிறாங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்குலாம் டவுட் கதவை தட்டி இருக்கிறாங்க. கிச்சனில் இருக்கிற விண்டோ வழியா எட்டி பார்க்கும்போது தான் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்குது அந்த பொண்ணு கையை எடுத்துக்கிட்டு சூசைட் பண்ணி இறந்துட்டாங்கங்கிறது. அந்த பொண்ணு இறந்தது 11 மணிக்கு. இறந்து போன பொண்ணு கட்டியிருந்த சேலை கலர் எல்லோ. அப்போ அந்த இறந்து போன பொண்ணோட ஆத்மா தான் இவங்க வீட்டுக்குள்ள வந்திருக்குதா? ஏன்னா 2 பேரோட வீடுமே பக்கத்துல தான் இருக்குது. அந்த பொண்ணோட ஆத்மா எதனால இவங்க வீட்டுக்குள்ள வரணும்?
ஒருவேளை இந்த கவுச்சி ஸ்மெல்லுக்கு வந்திருக்குமா, சிக்கன்லாம் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்குமா? அப்படியே வந்திருந்தாலும் ஏன் சாஷாவோட கண்ணுக்கு மட்டும் தெரியணும்? இவங்களுக்கு ஒன்றுமே புரியலையாங்க. அவங்க அம்மாவும் சரி சரி இதை பற்றி பேசாதீங்க, இதை இப்படியே விட்டுருங்க, இது வந்து சாஷாக்கோ அவங்க அப்பாவுக்கோ யாருக்குமே தெரிய வேணாம், ரொம்ப பயப்படுவாங்க, ப்ளீஸ் நீங்களும் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு அதாவது அவங்க கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சம்பவங்கள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு வழியாக வீடை மாற்றிட்டு இங்கே வந்துட்டாங்க. இங்கே வந்து நல்லா தான் போயிட்டு இருந்திருக்குது. ஒரு நாள் நைட்டு ஒரு 9 மணி இருக்குமாங்க, சாஷா ஃபோனில் சோசியல் மீடியா சைடு போயிட்டு ஃபுல்லாக ஒரு மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு 10 மணி இருக்குமாங்க, தூங்கலான்னு சொல்லிட்டு போய் படுக்கிறதுக்கு முன்னாடி ரெஸ்ட் ரூம் போகிறாங்க. இவங்களோட ரூமோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, ஒரு கிங் சைஸ் பெட்டாங்க. இந்த கிங் சைஸ் பெட்டுக்கு ஆப்போசிட்ல ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கும். அதுக்கு பக்கத்திலே தான் மெயின் டோர் இருக்கும், ரூமோட மெயின் டோர் இருக்கும். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இந்த கட்டில ஒட்டியே ஒரு ஜன்னல் இருக்குமா. அதான் நான் சொன்னேன் இல்லையா, ஸ்டார்டிங்ல மழை பெய்யும் போது அந்த விண்டோவை க்ளோஸ் பண்றாங்கன்னு. அந்த விண்டோல ஒரு எரிஞ்சு போன பையனோட முகம் இப்படி நிக்குதாங்க. கீழெல்லாம் நிக்கிறதுக்கு ஸ்லாப்போ எதுவுமே கிடையாது, அந்த கம்பியை பிடிச்சிக்கிட்டு தான் நிக்கணும். மேலே இருக்கிற அந்த விண்டோவோட கம்பியை பிடிச்சாதான் நிற்கவே முடியுமா. இப்போ யாராச்சும் ஒருத்தர் விண்டோவில் எட்டி பார்க்கணுன்னா கூட அந்த கம்பியை பிடிச்சி இப்படி தூக்கி தானே பார்க்கணும். ஆனால் அந்த உருவம் எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாமல் நெஞ்சு வரைக்கும் தான் தெரியுதான். எரிஞ்சு போன ஒரு பையனோட உருவம், அது ஒரு பையன் தானா. கண்ணு மட்டும்தான் தெளிவாக இருக்குதாங்க, ஒரு மனுஷ கண்ணு மாதிரி இருக்குதான். முகம்லாம் செதஞ்சு போய் இருக்குதான், கருன்னு ஒரு மாதிரி எரிஞ்சு போய் ரொம்ப அழுகி போன ஒரு உடம்பு மாதிரி இருந்திருக்குது. முடியே கிடையாதான், 1-2 முடி தான் அங்கங்கே எரிஞ்சு போய் கிடக்குதான். அந்த உருவம் பச்சை கண்ணு எடுக்காம சாஷாவையே பார்த்துக்கிட்டே இருந்திருக்குதுங்க. ரெஸ்ட் ரூம்ல இருந்து வெளியே வந்த பொண்ணு அந்த உருவத்தை பார்த்து அப்படியே உறைஞ்சு போய் நின்றுக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3-4 நிமிஷமாவே அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறாங்களாங்க சாஷா. ரூம் டோர் பக்கத்துல தான் இருக்குது. இவங்க ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வச்சா அந்த டோரை ஓபன் பண்ணிட்டு வெளியே ஓடிடலாம். ஆனால் ஹால் பெருசு, ஹாலுக்கு அந்த பக்கம் தான் வீட்டோட என்ட்ரன்ஸ்லேயே தான் ஃபர்ஸ்ட் பெட்ரூம் இருக்கு, மாஸ்டர் பெட்ரூம். அதுல தான் அவங்க அப்பா அம்மாவும் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பொண்ணால் இப்போ ஓடவும் முடியாது. ஓடுனா எங்கே இந்த பையன் எதனா பண்ணிடுவானோ, இந்த ஆத்மா எதனா பண்ணிருமோ, இல்லை இது ஒருவேளை கனவாக இருக்குமோன்னு சொல்லிட்டு கிள்ளிலாம் பார்த்துருக்குறாங்க. கனவு கிடையாது. அந்த பையன் நிற்கிறான், லிட்ரலி முறைச்சு பார்க்குறான். அதே எரிஞ்சு போன ஸ்மெல் வித் ஒரு மல்லிகைப்பூ ஸ்மெல் வேற. இப்போ ஏதோ ஒரு குழந்தை அழுகிற சத்தம் வேற கேட்குது. எங்க ரெஸ்ட் ரூம்குள்ள. இந்த பொண்ணு இப்போ ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த ரெஸ்ட் ரூம்குள்ள இருந்து ஒரு குழந்தை அழுகிற சத்தம் வேற கேட்டிருக்குதுங்க. திரும்பி பார்க்கலாமா வேணாமா, முன்னாடி வேற ஒருத்தன் நிற்கிறான், பின்னாடியே இப்போ யாராச்சும் ஒருத்தங்க இருக்காங்களான்னு சொல்லிட்டு அள்ளு இல்லையாங்க. ஒரு மாதிரி கை கால்லாம் உதற ஆரம்பிச்சிருக்குது, வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிருக்குது. சரி பார்த்துடலாம் உள்ள என்னதான் சத்தம் கேட்குது, ஏன்னா குழந்தை பயங்கரமா அழுகுது. உள்ள என்னதான் இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம்னு சொல்லிட்டு இந்த பாத்ரூமோட தாப்பால தாங்க திறக்கிறதுக்கு கை வச்சிருக்கிறாங்க. இப்படி ஒரு சத்தம் அந்த அந்த பாத்ரூம் போட்டு உடனே உடைக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்டுருக்குது. பயந்து போய் அப்ப கூட அந்த பொண்ணு வெளியே ஓடல, வெமா ஓடி போய் அவங்களோட பெட்ஷீட்டை பொத்திட்டு படுத்துருக்காங்க. அந்த கிங் சைஸ் பெட்ல அந்த பொண்ணு தூக்கமே வரல, இருந்தாலும் கை காலெல்லாம் ஒரு மாதிரி நடுக்கத்தோட வேர்த்து கொட்டி, ஆல்ரெடி இந்த ஏசி வேற போடல. இப்ப எந்திரிச்சு ஏசி ரிமோட்டை தேடுறதுக்கு அந்த பொண்ணுக்கு டைம் கிடையாது, அந்த நிலைமையிலையும் இல்ல. ஒரு மாதிரி வேர்க்க வேர்க்க தூக்கமே இல்லையாங்க அந்த பொண்ணுக்கு. யாரோ ஒருத்தவங்க பக்கத்துல நடந்து போற மாதிரியே இருந்திருக்குது. இந்த போர்வை வழியா பார்த்தா தெரியும் இல்லையா, லைட்டா தெரியும் வெளியே யாராச்சும் இருந்தாங்கன்னா. எல்லோ கலர்ல, அதாவது லைட் எல்லோ கலர்ல ஒரு நைட் லேம்ப் போட்டிருப்பாங்களாம். அந்த வெளிச்சத்துக்கு பக்கத்துல யாரோ ஒருத்தவங்க நிக்கிறது தெரியுது, நடக்கிறதும் உணர முடியுது. குழந்தைய அழுகிற சத்தமும் கண்டினியூ ஆகுது. என்ன பண்றதுன்னே தெரியாம எப்படி தூங்குனாங்கன்னே தெரியலையாங்க. அடுத்து ஒரு 5 நிமிஷத்துல மயக்கம் போட்டு விழுந்தாங்களா இல்ல அப்படியே படுத்து தூங்கிட்டாங்களான்னு தெரியல. அந்த ஒரு சக்தி எனக்குள்ள இருக்குதுண்ணே. எப்பயுமே இந்த மாதிரி எதனா ஒரு அமானுஷம் வந்துச்சுன்னா நான் அதுல பயந்தேன்னா ரொம்ப வேர்த்து கொட்டி ஒரு மாதிரி படபடப்பாகி திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துருவேன். எந்திரிச்சு பார்க்கும்போது விடிஞ்சிரும், காலையில ஆயிடும். வந்து வீட்டுல இருந்து யாருன்னா ஒருத்தவங்க கேட்பாங்க, நான் எதையுமே ஷேர் பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த பொண்ணு. ஸோ அன்னைக்கு நைட்டும் அதே மாதிரி தான் ஆயிருக்குது. 5 நிமிஷம் தான் பயந்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. எப்படி தூங்குனாங்கன்னே தெரில. அவங்களுக்கு ஞாபகம் இருக்குது எல்லாமே இந்த கருகி போன முகம், குழந்தையோட அந்த குழந்தை அழுகிற சத்தம், அப்புறம் இந்த மல்லிகைப்பூ ஸ்மெல்லும் எரிஞ்சு போன ஸ்மெல்லு. படுத்து தூங்குனதுக்கு அப்புறமா முழிப்பு வந்திருக்குது மறுபடியும். எப்படினாலும் இப்போ விடிஞ்சிருக்கும், அப்பா இல்லைன்னா அம்மா வந்திருப்பாங்கங்கிற ஒரு நம்பிக்கையில தான் போர்வையை எடுத்துட்டு எந்திரிச்சிருக்கிறாங்க சாஷா. ஆனால் டைம் 2:30, மிட் நைட் 2:30 மணிக்கெல்லாம் அந்த பொண்ணுக்கு முழிப்பு வந்திருக்குது. எப்படி தூங்குனாங்கன்னு தெரில, எப்படி எந்திரிச்சாங்கன்னு தெரியல. இப்போ 2:30 மணிக்கு எந்திரிச்சதுக்கு அப்புறமா ரெஸ்ட் ரூம் வந்திருக்குதுங்க. ரெஸ்ட் ரூம் போகலாமா வேணாமான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே ஒரு 10 நிமிஷம் அந்த பெட்லேயே உட்காந்துட்டு இருந்திருக்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு பின்னாடி இவங்களோட கிங் சைஸ் பெட்டில் பக்கத்தில் யாரோ ஒருத்தவங்க படுத்துருக்குறாங்க. ஒரு லேடி ஒரு ஆன்ட்டி. அவங்க வந்து மாசமாக இருக்கிறாங்களாம். அவங்க மாசமாக இருக்கிறாங்க, நல்லாவே தெரியுது. இவங்க வீட்டில் இவங்க அம்மா மாசமாலாம் கிடையாது.
இவங்க அக்காவும் வீட்டில் கிடையாது, இந்த பொண்ணு மட்டும்தான் அந்த ரூமில் இருக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு பக்கத்தில் மாசமான ஒரு பொண்ணு படுத்திருக்கிறாங்க. போர்வையை பொத்தினா எப்படிங்க இருக்கும் இந்த பொண்ணுக்கு? முகத்தை பார்க்கல, முகம் மட்டும் ஒரு மாதிரி இருட்டாக இருக்குது, பார்க்கவே முடியலை இந்த பொண்ணால். சொல்லவும் முடியாமல், மெல்லவும் முடியாமல், எந்திரிச்சு போகவும் முடியாமல், கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷமாக அர்ஜென்ட்டாக அவங்களுக்கு ரெஸ்ட் ரூம் போகணும். யூரினை அடக்கி வச்சுக்கிட்டே உட்காந்துருக்காங்க. இப்போ அந்த பொண்ணுக்கு வேற வழியே தெரியல, என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிடுறாங்க. அவங்க ரெஸ்ட் ரூம் போயிட்டு வெளியே வரும்போது அந்த தாப்பாலை ஓப்பன் பண்ணுவாங்க இல்லையா, தாப்பாலை ஓப்பன் பண்ணால் அந்த கதவு ஓப்பன் ஆகலையாங்க. வெளியே யாரோ ஒருத்தவங்க பிடிச்சிருந்தாங்கன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருந்திருக்குது. ரொம்ப நேரமாக கதவை திறக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க, முடியலை. என்னடா அது, அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஃபோன் போடலான்னு பார்த்தா ஃபோனுமே அங்கே தான் இருக்குது, பெட்டில் தான் வச்சிருக்காங்க, படுத்து தூங்குற இடத்துல தான் வச்சிருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே பாத்ரூம்லேயே படுத்து தூங்கிடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க. பாத்ரூமில் உட்கார போகும்போது அந்த கதவு ஆட்டோமேட்டிக்காக அப்படியே திறக்குதாங்க. ஏமா எந்திரிச்சு போயிட்டு மெயின் டோரை ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க, மெயின் டோரும் ஓப்பன் ஆகலை. ஸோ இவங்க லாக், உள்ளேயே லாக் ஆயிட்டாங்க. பரவாயில்ல, உயிர் போதா, இதுக்கப்புறமும் பயந்து பிரயோஜனம் கிடையாது, நம்ம எந்த தப்பும் பண்ணலை, யாரோட சாவுக்கும் நம்ம காரணம் இல்லை, அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு நம்ம பயப்படணும்னு சொல்லிட்டு ஒரு தைரியம் வருது. இந்த தைரியம் அவங்களுக்கு தூக்கத்தை கொடுக்குதுங்க. படுத்து தூங்கிடுறாங்க, பயந்தாலே தூங்கிடுவாங்க. இப்போ தைரியமா இருக்கிறாங்க, நல்லாவே படுத்து தூங்கிடுறாங்க. வழக்கம் போல தாங்க. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சதுக்கு அப்புறமா அவங்க அப்பாவும் அம்மாவும் வராங்க ரூமுக்கு. என்னாச்சுமா, நைட்லாம் ஏதோ கத்துற சவுண்டு கேட்டுட்டு இருந்துச்சுங்கும் போது, ஏதோ அவங்களுக்கும் கேட்டிருக்கும் போல, இந்த குழந்தை அழுகிற சத்தம், நம்ம கத்துன சத்தம்லாம் கேட்டிருக்கும் போல அப்படின்னு சொல்லி கேட்டா, தூக்கத்துல நீ தான் ஏதோ முணங்கிக்கிட்டு இருந்த அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ ஒருவேளை சாஷா நைட் அவங்களோட ரூம்ல நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்க அப்பா அம்மா கிட்ட சொன்னாலும் அவங்களோட பதில் என்னவா இருக்கும், உன்னோட கனவுல நீ எதனா ஒன்று பார்த்துட்டு முணங்கிக்கிட்டு இருந்திருப்ப அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. இதை எதுக்கு இவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டுன்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. அவங்க அக்கா சிங்கப்பூர்ல இருக்கிறாங்க. சிங்கப்பூர்ல இருக்கிற அக்கா கிட்டையும் இந்த விஷயத்த ஷேர் பண்ணலை. அப்பாவும் அம்மாவும் நம்பினா கூட அக்கா வந்து நம்பவே மாட்டாங்க, அவங்களே இவங்களை வந்து கெடுத்துருவாங்க, இவ போய் சொல்றான்னு சொல்லிட்டு யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணலையாங்க சாஷா. அடுத்து ஒரு 3 நாள் போகுது. இந்த 3 நாளுமே எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லை. இந்த ஜன்னல் வழியாக பார்த்த அந்த கருகின உருவத்தையும் இவங்க பார்க்கல, பக்கத்தில் யாரோ ஒருத்தவங்க படுத்திருக்கிற மாதிரியும் தோணலை, அந்த குழந்தை அழுகிற சத்தமும் கேட்கல. இப்போது இவங்களுக்கே ஒரு டவுட் வருது, ஒருவேளை உண்மையாகவே நம்ம எதனா ஒரு கெட்ட கனவு தான் கண்டிருப்போமோ, அதுதான் நமக்கு இப்படி தெரியுதோ. ஏன்னா தனியாக இருக்கும்போது நமக்கு ஒரு அமானுஷம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்மளால் ஏற்றுக்கவே முடியாதுங்க. நம்ம ஏற்றுப்போம் டக்குன்னு, ஆனால் அது கனவாக கூட இருக்கலாம் இல்லையா. கனவுல கூட கண்டுட்டு நம்ம அதிர்வில் எந்திரிச்சிருக்கலாம், அந்த அதிர்வே நமக்கு வந்து உண்மையாகவே நடந்த ஒரு ஃபீலை கொடுக்கும். அந்த மாதிரி நினச்சிட்டு விட்டுறாங்க. 3 நாள் கழிச்சு மதியம் ஒரு 1:30 மணி இருக்குமாங்க, அவங்களோட அப்பா அம்மா 2 பேரும் அவங்க ரூமில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஹாலில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கிறாங்க சாஷா. டிவி பார்த்துட்டு இருக்கும்போது கரண்ட் போயிடுது. கரண்ட் போனதுக்கு அப்புறமா அந்த டிவி வந்து ஃபுல்லாக பிளாக் ஆயிரும் பார்த்துருக்கீங்களா. இந்த பிளாக்ல இவங்களோட ரிஃப்ளெக்ஷன், அதாவது இந்த ஆப்போசிட்ல உட்காந்துருக்கிறவங்களோட ரிஃப்ளெக்ஷன் விழுகும். அதுல சாஷா கொஞ்ச நேரம் கண்டுக்கவே இல்லை, நார்மலா உட்காந்துருக்காங்க. சடனா ஒரு நிமிஷம் அவங்களுக்கு வேர்த்து கொட்ட ஆரம்பிக்குதுங்க. கண்ணுலாம் ஒரு மாதிரி படப்படன்னு அடிக்க ஆரம்பிக்குது, நெஞ்சுலாம் ஒரு மாதிரி படப்படன்னு ஒரு மாதிரி ஹார்ட் பீட் ரைஸ் ஆகி ஒரு மாதிரி மூச்சு விட ஆரம்பிக்கிறாங்க பயங்கரமா. என்னன்னா இவங்களோட ரிஃப்ளெக்ஷன் அந்த டிவியில தெரியுது இல்லையா, இந்த டிவியில இவங்க சோஃபாக்கு பின்னாடி, அதாவது இந்த பொண்ணுக்கு பின்னாடி கொஞ்சம் கேப் இருக்குமா, அந்த கேப்ல இவங்க பார்த்தாங்க இல்லையா ஒரு உருவம், ஒரு பையனோட உருவம் இந்த ஜன்னல்ல நின்றுட்டு இருந்தான் இல்லையா, அந்த பையனோட உருவம் மட்டும் இல்லாம 4 உருவமாங்க. மொத்தம் 4 உருவம். இந்த பக்கம் 2 உருவம், இந்த பக்கம் 2 உருவம். ஒரு அந்த மாசமா இருக்கிற ஆன்டி சொன்னாங்க இல்லையா, அவங்களோட உருவம் ஒரு 40லேருந்து 42 வயசு இருக்குமாங்க. அப்படி ஒரு ஆளோட உருவமும் அந்த ஆன்டியோட உருவமும் ஒரு பக்கம் நிக்குது. இந்த பக்கம் ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பொண்ணோட உருவமும், இந்த பையன் ஒரு 12th ஸ்டாண்டர்ட் படிப்பானோ அந்த பையனோட உருவம், 4 உருவமும் நிற்கிறாங்க பின்னாடி. இந்த பொண்ணுக்கு லிட்ரலி ஃபீல் ஆகுதான் பின்னாடி நிற்கிறது. பார்க்கவும் செய்கிறாங்க விஷுவலா. அப்பா அம்மான்னு சொல்லிட்டு கத்தனம் போல இருக்குது. ஆனால் அன்னைக்கு நைட் அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சோ அதே தான் இன்னைக்கும். கத்த முடியல, கத்தி கூப்பிட முடியல, எந்திரிச்சு ஓடவும் முடியல. பின்னாடி வந்து அதுங்க எதனா பண்ணிடுமோங்கிற பயத்தில் கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரமாக அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இந்த 1/4 மணி நேரமாகவும் மல்லிகைப்பூ ஸ்மெல்லு ஒரு சைடு, இந்த மல்லிகைப்பூ ஸ்மெல்லோட சேர்ந்து பொணம் எரியிற ஸ்மெல்லு, இந்த பொண வாடைன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த பொண வாடை ஒரு பக்கம். பின்னாடி இருக்கிற அவங்க வயிற்றுக்குள்ளே இருக்கிற அந்த குழந்தை அழுகுதாங்க. வயிற்றுக்குள்ளே இருக்கிற குழந்தை அழுகிற சத்தம். இப்போ தான் இந்த பொண்ணால் ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்க முடியுது. இந்த அம்மா மாசமாக இருக்கும்போது இறந்துருச்சு போல. இந்த வீட்டில் இருக்கும்போது மாசமாக இருக்கும்போது இந்த எங்கள் குடும்பத்தோட ஏதோ ஒரு சம்பவத்தில் இறந்துட்டாங்க. பின்னாடி அந்த அம்மாவோட வயிற்றில் இருக்கிற குழந்தை தான் அன்னைக்கு வந்து அழுது இருக்குது. அந்த இறந்து போன அந்த பையன் தான் அன்னைக்கு அந்த விண்டோவில் வந்து நின்றுட்டு இருந்திருக்கான்.
இப்போ இந்த அம்மா தான் நமக்கு பக்கத்துல பெட்ல படுத்து தூங்கிட்டு இருந்திருக்குது. இந்த ஆளை மட்டும்தான் நம்ம பார்க்கல, இந்த ஆளும் இன்னைக்கு பார்த்துருக்கிறோம். என்ன பண்றதுனே தெரியல. அனலைஸ் பண்றாங்க, ஆனால் என்ன பண்ண முடியும்? ஒரு சோர்ஸ் இல்லை அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு. இப்போ எந்த தெய்வ புண்ணியமோ தெரியல, அவங்க அப்பா ரெஸ்ட் ரூம் போறதுக்காக திடீர்னு எந்திரிச்சு வந்திருக்கிறாரு. அவங்க ரூம்ல இருக்கிற அட்டாச் பாத்ரூம்லேயே போயிருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு நினைப்புல அவர் வெளியே வந்து ஹாலில் அந்த டீப்பை மேல இருக்கிற வாட்டர் கேன் எடுத்து தண்ணி குடிச்சிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு ரிட்டர்ன் வந்திருக்கிறாரு. இந்த பொண்ணை கவனிக்கவே இல்லையா, அவர் தூக்கத்துல இருந்திருக்கிறாரு. தண்ணியை குடிச்சிட்டு நேராக போயிருக்கிறாரு. ரெஸ்ட் ரூம் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது தான் என்னம்மா இங்கே உட்காந்துருக்குன்னு சொல்லி கேட்கும்போது தான் இவங்களுக்கு சுயநினைவே வந்திருக்குது. டக்குன்னு அலறி அடிச்சுட்டு பார்த்தா பின்னாடி யாருமே இல்லை. இப்போ அவங்க அப்பாவுக்கு நல்லாவே தெரியுது சாஷா ஒரு மாதிரி பயந்து போய் தான் உட்காந்துருக்காங்க. கண்ணுல இருந்து கண்ணீராங்க. எப்போ அழுதாங்கன்னு சாஷாக்கே தெரில. தார தாரையா கொட்டி இருக்குது கண்ணீர். என்னம்மா ஆச்சு? முகம்லாம் ஒரு மாதிரி செவந்து போய் பயந்து போய் உட்காந்துருக்குறேன், என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்கும்போது இந்த பொண்ணு சொல்றாங்க நடந்தது எல்லாத்தையும். அப்பா நான் சொல்றது உண்மைப்பா, நம்புனா நம்புங்க, நான் சொன்னா அதை கட்டுக்கதைன்னு சொல்லுவீங்க இல்லை கனவுன்னு சொல்லுவீங்கன்ட்டு தான் நான் சொல்லவே இல்லை. வந்த அன்னைக்கு எனக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. பாத்ரூம்ல குழந்தை அழுகிற சத்தம், இந்த விண்டோல எட்டி பார்த்தது, எல்லாத்தையுமே A to Z நடந்ததை சொல்றாங்க. இன்னைக்கு என்னடா நான் உட்காந்துருக்கும் பின்னாடி இந்த 4 பேர் நிக்கிறாங்கன்னு சொல்லும்போது அவங்க அப்பா அவங்க அம்மாவை எழுப்பி சொல்றாரு, இந்த மாதிரி ஏதோ ஆயிடுச்சு குழந்தைக்கு, வா சர்ச்சுக்கு போயிட்டு வந்துடலாம், இல்லை பக்கத்துல தான் ஒரு தர்கா இருக்குது, அங்க கூட போயிட்டு மந்திரிச்சு விட்டு வரலாம். ஒரு மாதிரி ரொம்ப பயந்து போய் அழுது இருக்கிறா. இந்த அளவு அழுது நான் பார்த்ததே இல்லை சாஷாவை. நான் கூட என் பொண்ணு இந்த அளவுக்கு அடிச்சு அழுக வச்சதில்லை. ஏதோ ஒன்று தப்பா இருக்குமா, வாமான்னு சொல்லி கூப்பிடும்போது அவங்க அம்மா மறுபடியும் பழைய மாதிரியே பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏங்க இன்னுமாங்க நீங்க அவளை நம்பிக்கிட்டு இருக்கீங்க, அவளுக்கு வேற வேலை இல்லைங்க, எப்ப பார்த்தாலும் இதே மாதிரிதான் சொல்லிட்டு இருப்பா. சாஷாவோட அம்மா இந்த வார்த்தையை சொன்னதுக்கு அப்புறமா சாஷாக்கே ஒரு மாதிரி மனசு வெறுத்து போய், என்னதான் அப்பா அம்மாவே இருந்தாலும் ஒரு குழந்தைங்க வந்து சொல்லும் போது அதை ஏத்துக்க மாட்டாங்க. ஆல்ரெடி அந்த வீட்லயும் இந்த மாதிரி ஒன்று நடந்திருக்குன்னு அந்த ஆன்ட்டி சொன்னாங்கல்ல, ஒருவேளை அது இவனோட கற்பனையா கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு ஏன் உங்களுக்கு தோணுது? அதை உண்மையாவே இந்த பொண்ணு பார்த்துருப்பாங்கன்னு ஏன் நம்ப மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு தெரியலண்ணே. நான் வந்து வெறுத்துட்டேன். ஏன்னா அவங்க அப்பா அம்மா 2 பேருமே கண்டுக்கலையாம். சர்ச்சுக்கு கூட்டு போயிட்டு எப்பயும் போல உங்களுக்கு அந்த ஃபாதர் கிட்ட இந்த மாதிரி பயந்த கோளாறா இருக்குன்னு சொல்லும்போது அவருமே ஒன்றும் இல்லைம்மா காட் பிளஸ் யூன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுருக்கிறாரு. இந்த பொண்ணு அடுத்த 3 வருஷமும் அந்த வீட்டில் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறாங்க. 3 வருஷம் கழிஞ்சிருக்கு. இந்த 3 வருஷமுமே நிம்மதியான தூக்கம் கிடையாது, நிம்மதியா இருந்ததே கிடையாது அந்த வீட்டில். யாரோ ஒருத்தவங்க பக்கத்தில் படுத்து தூங்குற மாதிரியே தான் இருக்குமா. கண்ணை முடிச்சு பார்த்தா அந்த ப்ரெக்னென்ட் லேடி தான் பக்கத்தில் படுத்து தூங்கிட்டு இருப்பாங்களாம். இந்த குழந்தை அழுகிற சத்தம், இந்த கருகி போன மனுஷங்க, இவனுங்கெல்லாம் யாரு, எதுக்கு இந்த வீட்டில் இருக்கிறானுங்க, என்ன பண்ணுறானுங்க, அவனுங்களும் சொல்ல மாட்டேங்கிறானுங்க. வழக்கமாக இந்த மாதிரி ஒரு ஸ்டோரிலாம் நம்ம பார்க்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பேய் யாரு என்னங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த மாதிரி கூட இந்த பொண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த டைம்ல தான் இவங்க அக்கா சிங்கப்பூர்லேருந்து இவங்க ஊருக்கு வராங்க. 3 வருஷத்துக்கு ஒரு தடவை இவங்க அக்கா வீட்டுக்கு வந்துட்டு போவாங்களாம். ஒரு 10 நாள் 20 நாள் வீட்டில் தங்கிட்டு போவாங்களாம். அதே மாதிரி தான் சாஷாவோட அக்கா சிங்கப்பூர்லேருந்து வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. சாஷாவோட அக்காவுக்கு நைட் ஷிஃப்ட் தானாங்க, அதான் அவங்க நைட்டு தான் உட்காந்து வேலை பார்ப்பாங்களாம். அப்போ ஒரு நாள் நைட்டு ஒரு 10 மணி இருக்குமா, ஸ்டெப்ஸ் போகுமாங்க. இவங்க வீட்டிலேருந்து கீழே இறங்குற இடம் இருக்கு இல்லையா, 2nd ஃப்ளோரில் தான் இருக்கிறாங்க. இவங்களுக்கு மேலே மொட்டை மாடி, இந்த ஒரு ஸ்டெப்ஸ் போகும் இல்லையா மேலே ஏறி வரதுக்கு, அந்த ஸ்டெப்ஸில் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க அக்கா ஃபோன் பேசிக்கிட்டு தான் வேலை பார்த்துட்டு இருந்திருக்கிறாங்க. இந்த டைம்ல மேலே மொட்டை மாடியில், அதாவது இப்போ நான் இங்கே உட்காந்துருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டெப்ஸ் இப்படி வளைஞ்சு வளைஞ்சு போகும் இல்லையா, இப்போ மேலே நான் பார்த்தேன்னா மேலே மொட்டை மாடியோட ஸ்டெப்ஸ் இருக்கும், அதாவது எண்ட் ஆகுற இடம். அந்த இடத்துல இருந்து யாரோ ஒருத்தவங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இவங்க அக்காவுக்கு ஏதோ ஒரு ஃபீல் வந்திருக்குதுங்க. பொதுவாகவே இந்த ஃபீல் எல்லாருக்குமே வரும். நம்மளை யாராச்சும் ஒருத்தவங்க பக்கத்துலேயே இருந்து வாட்ச் பண்ணுறாங்கன்னா நம்மளை அறியாமலே திரும்பி பார்ப்போம், யாரோ பார்த்துட்டு இருக்க மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஃபீல் வரும் இல்லையா. அந்த மாதிரி தான் அவங்க அக்காவுக்கு வந்திருக்குது. மேலே பார்த்தா யாருமே இல்லை. இப்போ அவங்க அக்கா அந்த இடத்துல சாஷாவை தான் திட்டிருக்கிறாங்க. இந்த நாய் வந்து எதனா ஒன்று சொல்லிடுது, நமக்கும் அந்த மாதிரியே தோணுது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது மேலே இருந்து, அதாவது அந்த மேலே இருந்து இப்போ யாருன்னா எட்டி பார்த்துட்டு இருக்காங்கன்னா, இப்போ எனக்கு எங்களுக்குள்ள ஒரு பிளட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை கண்ணீரே வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கட்டத்துக்கு மேலே நான் கீழே பார்த்துட்டு இருக்கும்போது இங்கேருந்து வந்து கீழே நம்ம கையில் வந்து விழுகும். வேற யாரோ ஒருத்தவங்க கீழே உட்காந்துருக்காங்கன்னா அவங்க கையில் விழுகும் இல்லையா, அந்த மாதிரி சாஷா அக்காவோட கையில் பிளட்டு விழுந்திருக்குதுங்க. ஒரு சொட்டு ஒரு பிளட்டு வந்து விழுந்திருக்குது. அதை தொடச்சிருக்கிறாங்க. எங்கேயாச்சும் லீக் ஆகிருக்கும் போல் தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு தொடச்சி விட்டுட்டு கையை எடுத்து இப்படி பார்த்துருக்குறாங்க. யதார்த்தமாக பார்த்தா கை ஃபுல்லாக பிளட்டு, அந்த ஒரு சொட்டு பிளட்டு தூக்கி போட்டிருக்குதுங்க. அவங்களுக்கு எப்படி இருக்கும்? சாஷாவோட அக்கா மட்டும்தான் தனியாக அந்த இடத்துல உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. கீழே இருக்கிற கடைகள் எல்லாம் ஆட்கள் இருக்கிறாங்க. இப்போ மேலே பார்த்துருக்குறாங்க. அவங்க அக்கா வந்து இந்த பிளட்டை பார்த்ததுக்கு அப்புறமா மேலே பார்த்துருக்குறாங்க. பார்த்தா ஒரு பிரெக்னன்ட் லேடி, எரிஞ்சு போன ஒரு பிரெக்னன்ட் லேடி மேலே அவங்களோட முகத்துலேருந்து ஒரு ரத்தமாக சொட்டிக்கிட்டு இருக்குதான். அதுதான் இவங்க கையில் விழுந்திருக்குது. அலறி அடிச்சுட்டு ஓடி இருக்கிறாங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு அவங்க அப்பா அம்மா இவங்க சாஷா 3 பேருமே இருந்திருக்காங்க. சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி நான் ஒரு உருவத்தை பார்த்தேன், மேலே நின்று என்னை வாட்ச் பண்ணிட்டு இருக்கு, ரத்தம் கொட்டிச்சுப்பாங்க பாருங்க பார்த்து சொல்லி காட்டினா கையில் ரத்தம் இல்லையாங்க.
கையில ரத்தம் இருந்திருக்குது அவங்க அக்காவுக்கு முதல்ல. ஆனால் அவங்க அப்பா அம்மா கிட்ட காட்டும்போது கையில ரத்தம் இல்லை. என்னம்மா இது படத்துல வர மாதிரி நீங்க காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க, சும்மா சும்மா உன்னோட தங்கச்சி கூட நீ சேராத, அவ தான் வந்து உன்னோட மைண்டை இப்படி வாஷ் பண்ணி இந்த மாதிரி உன்னை கற்பனை உலகத்துக்குள்ள தள்ளுறான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா திட்ட. இப்போ அவங்க அக்கா அழுத்தமா சொல்றாங்க, அவ சொல்றது உண்மைதான், இந்த வீட்டுல ஏதோ ஒண்ணு இருக்கு, விசாரிங்க, நான் வந்து பொய் சொல்லல, உண்மையாவே நான் பார்த்தேன், ஒரு பிரெக்னன்ட் லேடியை தான் நானும் பார்த்தேன், அவங்களோட உடம்புல இருந்து வர ஒரு ரத்தம் தான் என் மேல வந்து விழுந்துச்சுன்னு சொல்லும் போது இப்போதான் சாஷா சொல்றாங்க அவங்க அக்கா கிட்ட, அக்கா நான் சொன்னா நம்ப மாட்டேங்கிறாங்க, நீயாச்சும் சொல்லு, புரிய வை, இந்த வீட்டில் ஏதோ ஒன்று நடந்திருக்குது, அதை முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இவங்க குடும்பத்தோட முதல்ல ஒரு தர்காக்கு போயிருக்கிறாங்க. தர்காக்கு போயிட்டு மந்திரிச்சுட்டு அங்கே இருக்கிறவருமே இந்த பாய் என்ன சொல்றாருன்னா, நீங்க இருக்கிற வீட்டில் நிறைய அமானுஷ்யங்கள் இருக்குது, நிறைய ஆத்மாக்கள் உலாவுது, நீங்க அந்த வீட்டில் உங்களுக்கு எந்த உயிருக்கு வந்து எந்த ஆபத்தும் வரப்போறது இல்லை, ஆனால் அந்த வீட்டை விட்டு கிளம்புறது நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இருந்தாலும் இவங்க அப்பாவுக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா இந்த டைம்ல அவங்க அப்பாவுக்கு ஒரு மெயினான வேலை ஒன்று ஆக வேண்டியது இருக்கு, அந்த வீட்டில் இருந்தால் தான் அது ஆகுங்கிறனால வெளியவும் போக முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறாரு. இது உண்மையா பொய்யாங்கிறது அவருக்கு தெரியலை. இவங்க எல்லாருமே சொல்றதை வச்சு அவர் முடிவெடுக்க முடியாது இல்லையா, குடும்ப தலைவனா ஃபினான்ஷியலா. ஸோ வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கிறார். இந்த டைம்ல அவங்க அம்மா, இந்த சாஷாவோட அம்மா என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, கீழே போயிட்டு கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஒரு கடை இருக்குமாங்க, மளிகை கடை, அந்த ஏரியாலே ஃபேமஸான ஒரு மளிகை கடையா. அந்த மளிகை கடை அண்ணாச்சி வந்து இவங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லி தான், இவங்க நிறைய பொருட்கள்லாம் வாங்கியிருக்கிறாங்க 3 வருஷமா. அவர்கிட்ட போயிட்டு கேட்டிருக்கிறாங்க, இதை சாஷாவும் அவங்க அக்காவும் ஒட்டு கேட்டிருக்கிறாங்க கீழே நின்று. இந்த சந்து மாதிரி இருக்குமாங்க, இந்த சந்தை தாண்டி தான் அவங்களோட கடை மெயின் ரோட்லேயே இருக்குமா. இந்த சந்துக்குள்ளே போயிட்டு ஸ்டெப்ஸு போகுமா, அதில் ஏறி போனால் தான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோரில் இவங்க வீடு. ஸோ அவங்க அம்மாவுக்கு தெரியாமல் வெளியே நின்று ஒட்டு கேட்டிருக்கிறாங்க சைடில் நின்று. அவங்க என்ன சொல்கிறாருன்னா, இந்த வீட்டுக்கு இவங்க வரதுக்கு முன்னாடி 1 வருஷமாவே அந்த வீடு வந்து மூடி போட்டு தான் கிடந்துச்சான். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரையே லாக் பண்ணி தான் வச்சுருந்தாங்களாம், மேலேயே ஏற முடியாதான், கீழே சீல் பண்ணி வச்சுருப்பாங்களாம். அதாவது சீல் பண்ணி வச்சிருந்தா அது கவர்மெண்ட் பண்ணி வைக்கல, இவங்களா இந்த கடைக்காரங்களா சேர்ந்து சீல் பண்ணி வச்சிருக்கிறாங்களாம், மேலே யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஏன் என்னாச்சுன்னு சொல்லி கேட்டால், ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குடும்பம் இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில், இவங்க இருக்கிறது செகண்ட் ஃப்ளோரில், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு கடை பிடிச்சிருக்கிறாங்க. 3 கடை இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, இதில் ஒரு ஷாப் வந்து அவங்க எடுத்திருக்கிறாங்க. அவங்க பியூட்டிஷியனா, பியூட்டி பார்லர் வைக்கிறதுக்காக குடும்பமாக தான் ஒர்க் பண்ணுவாங்களாம். ஸோ அவங்க குடும்பத்தில் அவங்க அந்த பியூட்டி பார்லர் வைக்க போகிறாங்க இல்லையா, அந்த அம்மா அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க, 7 மாதம் கர்ப்பிணியாக இருக்கிறாங்க. அவங்க தான் அந்த பார்லரோட ஓனர். அவங்களோட பையன் 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கான், பொண்ணு 8th ஸ்டாண்டர்ட். அவங்களோட ஹஸ்பண்ட் ஒரு 40-42 வயசு இருக்கும். இவங்க 4 பேரும் நைட்டே வந்துட்டு அடுத்த நாள் காலையில் ஷாப் ஓப்பனிங். அந்த 40-42 வயசு இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, அவரோட வேலையே இந்த லைட்லாம் செட் பண்ணுற போர்டு, இந்த நேம் போர்டுலாம் வைப்பாங்க இல்லையா, லைட்லாம் உள்ள செட் பண்ணி இந்த வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க 4 பேருமே ஒரு இடத்துல நின்றுட்டு இருந்திருக்கிறாங்க. மேலே அந்த லைட்டை மாட்டும் போது கரண்ட் கனெக்ஷன் இதாகி என்னாச்சுலாம் தெரியல, வெடிச்சு கரண்ட் இவங்க மேலே பாஸ் ஆகி இவங்க 4 பேருமே நின்ன இடத்துல கருகி போய் இறந்துருக்கிறாங்க. ஸ்பாட் அவுட்டான் 4 பேருமே, சாரி 5 பேர், வயிற்றுல இருக்க அந்த குழந்தைய சேர்த்து, அந்த சிசுவை சேர்த்து இந்த 5 பேருமே ஸ்பாட் அவுட்டாங்க. இந்த சாம்பல் எல்லாம் ஒரு மாதிரி காத்தடிச்சு ஃபுல்லாக பறந்து இவங்களோட வீட்டு வாசலில் தான் கிடக்குதாங்க. இவங்க வீட்டு வாசல்னா மேலே வர அந்த ஸ்டெப்ஸில் ஃபுல்லாக பரவி அப்படியே கிடக்குதான். அடுத்த நாள் காலையில் பக்கத்து கடைக்காரர் வந்து பார்க்கும்போது மயக்கம் போட்டே விழுந்துட்டாராம். இன்னொருத்தவர் வரும்போது தான் தெரிஞ்சிருக்குது. அவர் மயக்கம் போட்டவரை எழுப்பி விட்டுட்டு போலீஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டு அந்த இடத்துல பெரிய பிரச்சனையாக இருக்குதுங்க. அப்போ தான் அவங்க இன்வெஸ்டிகேஷனில் தெரிஞ்சிருக்குது, கரண்ட் ஷாக் அடிச்சு இவங்க 4 பேருமே வந்து இந்த மாதிரி இறந்துட்டாங்க. சாம்பல் கூட மிஞ்சலையாங்க, அந்த அளவுக்கு பயங்கரமா ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குது. இதுக்கப்புறமா இந்த 4 பேரோட ஆத்மாவுமே இந்த பில்டிங்ல சுத்துறதா ஒரு மித்து இருக்குதாங்க. மித்து இல்ல, அதான் உண்மை. ஏன்னா இந்த பொண்ணு அதை லைவா பார்த்துருக்காங்க, 2 பொண்ணுங்களும் பார்த்துருக்காங்க இல்லையா. இதை அந்த அண்ணாச்சி சொல்றாரு. சொன்னதுக்கு அப்புறமா அவங்க அம்மா வந்து என்ன சொல்றாங்கன்னா, இதை என்னோட வீட்டுக்காரருக்கோ இல்ல என்னோட 2 பொண்ணுங்களுக்கு வந்து தெரியாம பார்த்துக்கோங்க, நான் வந்து என் வீட்டுக்காரர்கிட்ட நான் பக்குவமாக சொல்லிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இந்த 2 பொண்ணுங்களும் மேலே ஓடி வந்துட்டாங்க அவங்க அம்மா வரதுக்குள்ள. கீழே அண்ணாச்சி கடையில் நடந்த விஷயம் எல்லாத்தையும் கேட்டுட்டு வந்த அவங்க அம்மாவுக்கு இந்த பொண்ணுங்களை நினச்சி ஒரு பயம் வருதுங்க. ஏன்னா பெரிய பொண்ணு இன்னும் 2 நாளில் சிங்கப்பூர் கிளம்பி போயிடுவாங்க. சாஷாவை தான் ஆரம்பத்துலேருந்தே இந்த ஆத்மா தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கு. சாஷாவுக்கும் இந்த ஆத்மாவுக்கும் எதனா தொடர்பு இருக்குமா? இவங்க இதுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டதும் கிடையாது, அந்த ஃபேமிலி யாருங்கிறதும் தெரியாது. இந்த பொண்ணுக்கு எதனா ஆயிருமோங்கிற பயத்தில் மறுபடியும் ஒரு தர்காக்கு கூட்டு போகிறாங்க. தர்காக்கு கூட்டு போயிட்டு அங்கே நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இந்த பொண்ணுங்க முன்னாடியே சொல்கிறாங்க. சொல்லி இவங்க 2 பேருக்கு ஒரு கயிறும் கட்டி விடுறாங்க. அடுத்த 2 நாள் இவங்களுக்கு எந்த ஒரு அமானுஷமோ அசம்பாவிதமோ நடக்கலை. இவங்களோட அக்கா சிங்கப்பூருக்கு கிளம்பி போயிடுறாங்க. சாஷாவோட அக்கா, சாஷா, அவங்க அம்மா, அப்பா, இவங்க 3 பேர் தான் அந்த வீட்டில் இருக்கிறாங்க.
இப்போதான் மெயின் பிக்சரே ஸ்டார்ட் ஆயிருக்குதுங்க. இவங்க என்னைக்கு அந்த பாயை போய் பார்த்துட்டு அவர் கொடுத்த பொருட்களெல்லாம் வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து வச்சாங்களோ, இந்த சில எரிக்கிற விஷயங்கள் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்கிறாரு. இதெல்லாம் எரிக்கும் போது அவங்க வீட்டுக்குள்ளே யாரோ ஒருத்தர் அழுகிற சவுண்டுலாம் கேட்குமாங்க. ஆனால் அது சாஷாவோட காதுக்கு மட்டும்தான் கேட்குமா, அவங்க அம்மாவோட காதுக்கோ அப்பாவோட காதுக்கோ கேட்காதான். அவங்க அந்த விஷயத்த பண்ணிகிட்டு இருக்கும்போது சாஷா கத்துவாங்களாம். அழுகாத அழுகாத கத்தாதன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி காதை பிடிச்சிட்டு கத்துவாங்களாம். என்னமாச்சு, யாரும் அழுகலமா, எந்த சவுண்ட் எங்களுக்கு கேட்கலாமான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பதறிட்டு இருப்பாங்களாம். வீட்டில் ஒரு பொருளை ஒரு இடத்துல வச்சாங்கன்னா அந்த பொருள் அந்த இடத்துல இருக்காதான், வேற எங்கேயாச்சும் இருக்குமா, இல்லை கீழே போட்டு உடஞ்சிருக்குமா. இப்போ ஒரு ஃபோனை நேராக நான் சார்ஜ் போட்டு வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்டாண்டில் இப்படி திருப்பி வைக்கிறேன்னா, எனக்கு நேராக டிஸ்பிளே இருக்கிற மாதிரி நான் வைக்கிறேன்னா, கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து பார்த்தோன்னா அது பின்னாடி திரும்பி இருக்குமா. அதை யாருமே ஆனால் தொட்டிருக்க மாட்டாங்களாம். இப்படி நிறைய அமானுஷ்யங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு வீட்டுக்குள்ள. சாஷாக்கு இது சரியா படலைங்க. அவங்க அம்மா கிட்டேயும் அப்பா கிட்டேயும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ இந்த வீட்டை காலி பண்ணிட்டு நம்ம சேலத்துக்கே போயிடலாம். இவங்களோட சொந்த ஊருன்னு பார்த்தீங்கன்னா சேலமா, சேலம் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊர் தான் இவங்களோட சொந்த ஊர். அங்கேயே போயிடலாமான்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவங்களோட அப்பா அம்மா 2 பேரும் இருமா கொஞ்சம் வெயிட் பண்ணு, ஒரு விஷயம் முடியட்டும், நம்ம கிளம்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இத்தனை நாளாக வெயிட் பண்ணதே அப்புறம் இதாயிருமா, வேஸ்ட் ஆகிடுமா, கொஞ்சம் பொறுத்துக்குமான்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க வீட்டுக்கு ஒரு மாஸ்டர் ஒருத்தர் வந்தாராங்க. இவங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச ஒரு மாஸ்டர். அவர் வந்து குக்கிங் மாஸ்டராம், நல்லா சமைப்பாராம். நிறைய கல்யாண வீட்டுக்கு ஆர்டர் எடுக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு நபர். அவருக்கு இன்னொரு ஃபேஸ் இருக்குதாங்க. என்னன்னா, பூசாரி குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் இந்த மாதிரி பேய் ஓட்டுறது, வீட்டில் எதனா ஒரு அமானுஷம் இருக்குன்னா அவருக்கு துண்டா தெரிஞ்சிருமா. அதனாலேயோ என்னவோ அவங்க அப்பா வர வச்சாரான்ங்கிறது சாஷாக்கு தெரியாதான். ஒரு நாள் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு, வீட்டில் அவர் தான் சமைச்சிருக்கிறாரு. காலையில் வந்தவர் ஈவினிங் வரைக்கும் அவங்க வீட்டில் இருந்துட்டு சாஷாவை ஈவினிங்காக ஒரு 6-6:30 அவங்க ரூமில் இருக்கிற பால்கனிக்கு கூப்பிட்டுருக்கிறாரு. சாஷா எங்கள் வாமா அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுருக்கிறாரு. சாஷாவும் போயிருக்கிறாங்க. A to Z சாஷாக்கு இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் என்னென்ன நடந்துச்சோ எல்லாத்தையும் புட்டு வைக்கிறாராங்க. சாஷாக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குது. என்னடா அது, இந்த ஆள் நமக்கு நடந்தது எல்லாத்தையும் A to Z அப்படியே சொல்கிறானே, கண்ணிலே படம் பார்த்தியா சார்ங்கிற மாதிரி சொல்கிறான்னு சொல்லிட்டு, ஆமாம் எனக்கு நடந்துச்சு, இந்த மாதிரிலாம் நடந்துச்சு, நான் எப்படி இதுலேருந்து வெளியே வரதுன்னு சொல்லி கேட்கும்போது, ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, வாமா அப்பா அம்மா கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட வந்து, நீங்கள் 2 பேரும் இந்த குழந்தைய கூப்பிட்டுக்கிட்டு நாளைக்கு என்னோட வீட்டுக்கு வந்துருங்க, நாளைக்கு நிறைஞ்ச அமாவாசை, என்னோட வீட்டுக்கு வாங்க, ஒரு பூஜை பண்ணுவோம், அதுக்கப்புறமா என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாராங்க. இப்போ சாஷா அவங்க அப்பா அம்மா 3 பேரும் கிளம்பி இந்த மாஸ்டரோட வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. அது ஒரு ஓட்டு வீடு தானாங்க, ஓட்டு வீடு தான். ஆனால் அவங்க வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக அந்த தெய்வீக கடாட்சம்பாங்க இல்லையா, இந்த மாந்திரீகம் பண்ணுற விஷயங்கள், பொருட்கள், அந்த மாதிரிலாம் நிறைய விஷயத்த பார்த்துருக்குறாங்க. ஒரு யாகம் வளர்க்குறாராம் வீட்டுக்குள்ளேயே ஒரு யாகம் மாதிரி சின்னதாக வச்சு வளர்த்துக்கிட்டு அந்த பூஜையில் இந்த பொண்ணை உட்கார வச்சு என்னென்னமோ பேசியிருக்கிறாரு. திடீர்னு அவரோட உடம்புல வேற யாரோ ஒருத்தவங்க வந்து பேசுகிற மாதிரியான உணர்வுலாம் இருந்திருக்குது. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா தான் அவர் சொல்லியிருக்கிறாரு, உங்கள் வீட்டில் 4 ஆத்மா இறந்து போயிருக்கு இல்லையா, இந்த 4 ஆத்மாவில் ஒரு பையனோட ஆத்மா, இந்த 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் இல்லையா, அந்த பையன் நிறைவேறாத ஆசையோட இறந்து போன ஒரு ஆத்மா. அந்த ஆத்மா எப்படியாச்சும் சாஷாவோட உடம்புக்குள்ள புகுந்துடணும், அது வாழணும்னு நினைச்ச வாழ்க்கையை வாழணும்னு நினைக்குது. அதனால தான் இந்த பொண்ணையே சுற்றி வராங்க எல்லாருமே. அந்த ஆத்மாக்கு மீதி 3 ஆத்மா, அவங்களோட அப்பா அம்மா, அந்த ஆத்மா வந்து, அந்த தங்கச்சி ஆத்மா வந்து உதவி பண்ணுறாங்களாம். இந்த பொண்ணை பயப்பட வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பயப்பட, நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன் உங்ககிட்டலாம், இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் பயப்படாதீங்க, பில்லி சுனியேவல் என்ன மாதிரியான விஷயமா இருந்தாலும், ஒரு ஆத்மாவே நீங்கள் நேரில் பார்த்தாலுமே உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கட்ஸு தான் உங்களை அதுக்கிட்டேருந்து காப்பாற்றுன்னு சொன்னேன் இல்லையா, அதே தான் இந்த பொண்ணு சொல்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பொண்ணை பயப்பட வச்சு இந்த பொண்ணோட மனசை உடைச்சி அந்த ஆத்மா இந்த பொண்ணோட உடம்புக்குள்ள வந்ததுக்கப்புறமா இந்த பொண்ணு இறந்துருவாங்க அடுத்து கொஞ்ச நாளில். இதுதான் அந்த பொண்ணுக்கு அடுத்து நடக்க போகிற ஃப்யூச்சர். இதை சொல்லியிருக்கிறாருங்க. இப்போ சாஷாவோட அப்பா அம்மா 2 பேருமே அழுது இருக்கிறாங்க. இப்போ நான் என்ன தான் பண்ணுறது சாமி, எதனா சொல்லுங்கள், எதனா பரிகாரம் இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது, நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம், நான் கொடுக்குற எலுமிச்சம்பழத்தை தலைக்கடியில் வச்சுக்கிட்டு நீங்கள் அம்மாவை நினச்சிக்கிட்டு, அதாவது காளியம்மனை நினச்சிக்கிட்டு பேசாமல் படுங்க. இன்றைக்கி நைட்டு முழுக்க இந்த பொண்ணு கூட நீங்கள் தங்கணும், இந்த பொண்ணை தனியாக மட்டும் விட்டுறாதீங்க, இன்றைக்கி நைட்டு என்ன வேணாலும் நடக்கலாம், இந்த பொண்ணு தனியாக மட்டும் போயிடக்கூடாது, நீங்கள் 2 பேரும் பக்கத்துலேயே படுத்துக்கோங்க, ஹால்லேயே படுத்துக்கோங்க, எந்த ரூம்குள்ளேயும் போக வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி விட்டுருக்கிறார். அவர் சொன்ன மாதிரியே இந்த பொண்ணு நடுவில் படுத்துருக்குறாங்க, ஹாலில் டிவி பார்த்துக்கிட்டே படுத்து தூங்கிட்டாங்களாம். அப்பா அம்மா இந்த பொண்ணு 3 பேருமே படுத்து தூங்கிட்டாங்களாங்க. எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கலை. ஆனால் மிட்நைட் 2 மணிக்கு சாஷா அவங்கள அறியாமலே திடீர்னு எந்திரிச்சு பால்கனிக்கு போய் உட்காந்து அழுதுகிட்டு இருந்திருக்கிறாங்க, பயங்கரமாக அழுதுகிட்டு இருந்திருக்கிறாங்க. இந்த டைமில் சாஷாவோட அப்பா அம்மா 2 பேருமே எந்திரிச்சு சாஷா கிட்ட ஓடி வந்தா,
பயங்கரமா அழுதுகிட்டு டபுள் வாய்ஸ்ல வேற மாதிரி கேக்குதாங்க. சாஷாவோட வாய்ஸே அது கிடையாதான். சாஷா 2-3 பேர் சுத்தி உட்கார்ந்துருந்தாங்கன்னா ஒரு சபையில எப்படி பேசுவாங்க அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்களாம். சுத்தி இப்படி ஆயிடுச்சு, என்னமோ நினைச்சோம், அதுன்னு என்னென்னமோ பேசுறாங்களாம். இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இழுக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாரு. அவங்க அப்பாவால இழுக்க முடியலையாங்க அந்த பொண்ணை. அவங்க அப்பா சாஷாக்கு உட முடியாதப்போ இப்பதான் இந்த வீட்டுக்கு வந்து ஒரு வருஷம் இருக்குமா. அந்த டைம்ல சாஷாக்கு ஹெவி ஃபீவர் இருக்கும்போது அவங்க அப்பா தான் தூக்கிட்டு போனாராம். இப்போ அந்த பொண்ணோட கையை கூட பிடிச்சி இழுக்க முடியலையாங்க. அந்த அளவுக்கு வெயிட்டா இருக்கிறாங்களாம். அதாவது ஒரு இடத்துல ஃபெவிக்கு போட்டு ஒட்டி வச்ச மாதிரி இருக்குதான். இவங்க அப்பாவுக்கு பயம். சாமி வேற இப்படி சொல்லி விட்டுருக்கிறாரே, நம்ம வந்து இந்த பொண்ணை பார்த்துக்கணுமே, எதனா ஆயிருமோன்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே உட்காந்து அழுதுகிட்டே இருந்திருக்காங்க அப்பாவும் அம்மாவும். இந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்துட்டு வந்து மேலே வச்சிருக்காங்க. அவங்க ஷோல்டர்ல வச்சா அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து இவங்க கண்ணு முன்னாடி 2 விரல் அப்படி உள்ள விட்டு பிதுக்கி எடுத்து தூக்கி எறிஞ்சிட்டாங்களாங்க பால்கனில இருந்து. பண்றது எல்லாமே அமானுஷ்யமா ஒரு மாதிரி தான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. கையை காலெல்லாம் கீறி ரத்தம் வந்துருக்குது கை காலெல்லாம். இந்த பொண்ணு பண்றது அவங்க அப்பா அம்மாவுக்கு பெரிய பயத்தை கொடுத்துருக்குது. இந்த பொண்ணு நைட்டே இறந்துருமோங்கிற மாதிரி. அதுக்கப்புறமா என்னமோ எதோன்னு தெரியலையாங்க, திடீர்னு அந்த பொண்ணு அழுதுகிட்டே அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருச்சான். இப்போ அந்த பொண்ணு அவங்க அப்பா தூக்கி இருக்கிறாரு, வெயிட்லெஸ்ஸாக தான் இருந்திருக்காங்க. அதான் எப்பயும் போல தான் இருந்திருக்காங்க. தூக்கிட்டு வந்து ஹாலில் படுக்க போட்டு அவங்க அப்பா அம்மா 2 பேருமே நைட்டு முழுக்க தூங்கலையாங்க. திடீர்னு தூக்கத்துல இருந்து பதறி அடிச்சு எந்திரிப்பாங்களாம். திடீர்னு தூக்கத்துல இருந்து யாரோ ஒருத்தரோட பேர்லாம் சொல்லுவாங்களாம். விட்டுருன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாம். திடீர்னு இவங்களோட ரூமுக்குள்ள இருந்து யாரோ ஒருத்தவங்க போற மாதிரி இருக்குமா. இவங்க சொன்ன அதே போன ஸ்மெல், டெட் பாடி ஸ்மெல்லு அவங்களோட ஹால் முழுக்க அடிச்சிருக்குது. அவங்க அப்பா அம்மாவுக்கு மல்லிகைப்பூ ஸ்மெல்லும் அடிச்சிருக்குது. இந்த குழந்தை அழுகிற சத்தமும் கேட்டிருக்குது. குழந்தை அழுகிற சத்தம் கேட்டுச்சு இல்லையா ஸ்டார்டிங்ல அந்த பாத்ரூம்ல, அதே மாதிரி குழந்தை அழுகிற சத்தமும் கேட்டிருக்குது. ஏகப்பட்ட அமானுஷம் நடந்திருக்குதுங்க. பாத்திரங்கள்லாம் யாரோ கீழே போட்டு டம்முன்னு உடைச்சிருக்கிறாங்க. இவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இப்பதான் புரியுது இந்த பொண்ணு எவ்வளவு விஷயத்த அனுபவிச்சிருக்கிறாங்க, இந்த பொண்ணு எவ்வளவு பாவங்கிறத இப்பதான் அந்த அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியுது. அடுத்த நாள் காலையில அந்த சாமியாரோட வீட்டுக்கு இந்த பொண்ணை கூப்பிட்டுட்டே போயிருக்கிறாங்க. அவர் சொல்றாராம் இவங்க சொல்றதுக்கு முன்னாடியே, என்ன வந்தானா நைட்டு குடும்பத்தோட வந்திருப்பாங்களே, டிஸ்டர்ப் பண்ணிருப்பாங்களே, தூங்கி இருக்க மாட்டீங்களேன்னு சொல்லிட்டு. எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்டா, அவரோட அந்த ஓட்டு வீட்டில் அவர் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஓட்டு மேலே யாரோ ஒருத்தவங்க குதிச்ச மாதிரி சத்தம் கேட்டிருக்குது. கண்ணு முழிச்சு பார்த்தா மேலே ஒரு 2 பேர் குதிச்சிட்டு இருந்திருக்கிறாங்க. ஓடுலாம் உடஞ்சி விழுந்திருக்குது. வீட்டுக்குள்ள போய் பார்த்துருக்காங்க, ஓடுலாம் உடஞ்சி தான் இருக்குது. அவர் சொன்ன மாதிரி 2 பேர் காலை வச்சு குதிச்சாங்கன்னா எப்படி உடையுமோ அதே மாதிரியே உடஞ்சிருக்குது. அவன் வந்து சும்மா விட மாட்டான் இந்த பொண்ணை, எப்படியாவது இந்த பொண்ணோட உடம்புக்குள்ள அவன் போயிடணுங்கிறது தான் அவனுக்கு லட்சியமாகவே இருக்குது. அதுக்கு அவங்களோட அப்பா அம்மா ஆத்மாவும் உதவுறாங்க. இந்த பொண்ணை காப்பாற்றணும்னா வேற வழியே கிடையாது, நீங்கள் இடமாற்றம் பண்ணிடுங்க, வேற எங்கேயாச்சும் போயிருங்கன்னு சொல்றாரு. அந்த டைம்ல தான் இவங்களுமே வீடை காலி பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க இல்லையா, சேலத்துக்கே போயிடலாம், இவங்க அப்பாவுக்குமே வேலை வந்து இங்கே போயிடுச்சு, சரி அங்கே போயிட்டு விவசாயம் பண்ணிட்டு அங்கே இருக்கிற இவங்களோட குலத்தொழிலாம் இருக்குது, ஸோ அங்கே போயிட்டு இவங்க அப்பா அம்மா கூட இருந்துடலாம். யாரு, சாஷாவோட அப்பாவோட அப்பா அம்மாலாம் அங்கே இருக்கிறாங்களாம் சேலம்ல, அங்கே போயிட்டு இருந்துடலாம்னு சொல்லிட்டு முடிவெடுத்து இந்த வீடை காலி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இந்த வீடை காலி பண்ணவே விட மாட்டேங்கிறாங்க. எதனா ஒரு தடங்கள் மேலே தடங்கள் வந்துக்கிட்டே தான் இருந்திருக்குது. இவங்க அப்பாவே ஒரு கட்டத்துக்கு மேலே ஏமா நம்ம இப்போ காலி பண்ணியே ஆகணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க வச்சிருக்குது. இருந்தாலும் ஒரு வழியாக இந்த வீடை காலி பண்ணிட்டு ஷிஃப்டிங் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. இங்கே சென்னையிலேருந்து அவங்க அப்பா வந்து முன்னாடி போயிட்டாரு, அம்மாவும் பொண்ணும் தான் இன்னொரு வண்டியில் போயிட்டு இருக்கிறாங்க. பாத்திரங்கள் எல்லாமே வந்து பின்னாடி இருக்குது, இவங்க முன்னாடி உட்காந்துருக்குறாங்க டிரைவர் பக்கத்தில். உட்காந்துட்டு போகும்போது திடீர்னு இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி இருள் அடிச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, டக்குன்னு ஒரு மாதிரி தூக்கி போடுங்க, கையெல்லாம் புல்லரிக்கும். உங்களில் நிறைய பேருக்கு இந்த உணர்வு வந்திருக்கலாம். நல்லா இருப்போம், திடீர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு உடம்புலாம் புல்லரிச்சு போயிட்டு பக்குன்னு ஒரு மாதிரி தூக்கி போடும் உடம்பு. இது எத்தனை பேருக்கு வந்திருக்குங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இது இந்த பொண்ணுக்கு எதனால் வந்திருக்குன்னா, இவங்களுக்கு மென்சஸ் டைம் ஆங்க, எப்பயுமே வர டைம் ஒன்று இப்போது எதிர்பாராத விதமாக லீக் ஆகிருக்கு. அவங்களால அந்த இடத்துலேருந்து கண்டினியூ பண்ண முடியல. அவங்க அம்மா கிட்ட அழுகுறாங்க. போகிற வழியிலே ஒரு மெடிக்கல் ஷாப்பில் நிப்பாட்டி ஒரு பெட்ரோல் பங்கில் நிப்பாட்டி அந்த பொண்ணு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி இருக்கிறாங்க. அங்கேருந்து கிளம்பும்போது இந்த பெட்ரோல் பங்க்லேருந்து அவங்க கிளம்பும்போது இந்த பொண்ணுக்கு ஹெவி ஃபீவராங்க. ஒரு வழியாக சேலத்துக்கும் போயிடுறாங்க. சேலத்துக்கு போய்ட்டு அந்த பொண்ணை போய் அவங்களோட ரூமில் படுத்து தூங்க வைக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு தூக்கம் வரல. அவங்க அக்கா கிட்ட பேசணும் போல் இருக்குன்னு சொல்லிட்டு சிங்கப்பூரில் இருக்கிற அவங்க அக்கா கூட வீடியோ காலில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப நேரம் பேசிட்டு அதுக்கப்புறமா போய் படுத்து தூங்குறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. தூக்கம் வரலை, அவங்கள அறியாமலே படுத்து தூங்கிட்டாங்க. அவங்க அம்மாவும் அப்பாவும் வெளியே தான் இருக்கிறாங்க. எல்லா பொருட்களையும் எடுத்து செட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவங்க வீட்டில் செட் பண்ணிகிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் சாஷா அவங்களோட பெட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது கருகின ஸ்மெல் வருதுங்க. மறுபடியும் அந்த எரிஞ்சு போன அந்த ஸ்மெல் வருது. பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. அதிக தூக்கத்தில், அதாவது அவங்கள அறியாமலே தூங்கிட்டு இருக்க ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும் போதும் அந்த ஸ்மெல் அந்த பொண்ணோட மூக்கில் ஏறி இருக்குதுங்க. கண்ணு முழிச்சு பார்த்தா
அதே உருவம், அந்த பையனோட உருவம் மட்டும், இந்த பிரெக்னன்ட் லேடியோட உருவம் இல்லை, அந்த கருகுன அந்த பையனோட உருவம் மட்டும் பக்கத்தில் படுத்துருக்குதான். எப்போ நைட்டு 11:30 மணிக்கு நடக்குது இது. அந்த பையனை பார்த்ததுமே அலறி அடிச்சு கத்தி இருக்குது இந்த பொண்ணு. அந்த பையனும் கத்தி இருக்கிறான். 2 வாய்ஸ் கேட்டிருக்குது அவங்க பேரண்ட்ஸுக்கு. உள்ள ஓடி வந்து அந்த பொண்ணை தூக்கிட்டு நைட்டா சேலத்தில் இருக்க ஒரு சர்ச்சுக்கு ஓடி இருக்கிறாங்க. சர்ச்சுக்கு போனா அங்க ஃபாதர் இல்லை. இது வரைக்கும் தான் இந்த பொண்ணுக்கு ஞாபகம் இருக்கு. இந்த பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களாம் ஷாஷா. அடுத்த நாள் அவங்க அம்மா சொல்றாங்களாம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஃபாதர் கிட்ட தூக்கிட்டு போனப்போ அவங்க ரொம்ப ஃபேமஸான ஒரு சர்ச் இருக்காங்க சேலத்துல. அங்க தூக்கிட்டு போனப்போ ஃபாதர் வந்து இந்த பொண்ணு வந்து உள்ள வரமாட்டேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிருக்காங்க. அந்த சர்ச்சுக்கு வெளியவே நின்றுக்கிட்டு நான் உள்ள வரமாட்டேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சு இவங்க அப்பா அம்மாவெல்லாம் பரண்டி தள்ளி விட்டுட்டு ஓடுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. அங்க இருந்த ஒரு 4 ஹெல்பர்ஸ் வந்து பிடிச்சு இந்த ஃபாதரே வெளியே வந்திருக்கிறார். வெளியே வந்து பைபிள் எடுத்துகிட்டு வந்து சில விஷயங்கள்லாம் இவங்களுக்கு பண்ணி இந்த ஹோலி வாட்டர்லாம் இவங்க மேலே தெளித்து கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க அந்த சர்ச்சுக்குள்ளே இவங்களை உட்கார வச்சு. அதுக்குன்னு ஒரு இடம் வச்சுருப்பாங்களாம் சர்ச்சில். அந்த இடத்துல இவங்களை உட்கார வச்சு பேய் ஓட்டியிருக்கிறாங்க. லைக் நான் வந்து உங்களுக்கு புரியணுங்கிறக்காண்டி பேய் ஓட்டியிருக்காங்கங்கிறேன். அவங்க முறைப்படி அது வேற பேர் சொல்லுவாங்க. என்னைக்கு அந்த சர்ச்சுக்குள்ளே அவங்க பிறந்த ஊரில் அவங்களோட சொந்த ஊரில் இருக்கிற அந்த ஒரு சர்ச்சில் கூப்பிட்டு போய் அவங்கள மந்திரிச்சிட்டு வந்தாங்களோ அதுக்கப்புறமா இந்த பொண்ணு அந்த அமானுஷம் தொடரலையாங்க. இதுக்கப்புறமா அந்த அமானுஷத்தை இவங்க பார்க்கவே இல்லை. இந்த சர்ச் ஃபாதர் கொடுத்த அந்த டாலர், இந்த சிலுவை, ஜீசஸ் சிலுவை இருக்கும் இல்லையா, அந்த டாலர் வந்து இவங்களோட கழுத்தில் இப்போ வரைக்கும் இருக்குமா. அது என்னைக்கு இவங்க கழுத்துக்கு வந்துச்சோ அன்னையிலேருந்தே இவங்க கண்ணுக்கு அந்த அமானுஷ்யமோ இல்லை எந்த ஒரு இதுவுமே தெரியாதாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு ஃபீலுமே வரலையாம். அவ்வளோதாங்க. ஷாஷா அவங்களோட வாழ்க்கையில் நடந்த மறக்கவே முடியாத அனுபவங்களை என்கிட்ட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க சொன்னதை என்னோட நரேஷனில் நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கிறேன். நரேஷன் பிடிச்சிருக்கும் பட்சத்தில் கீழே லைக் பண்ணிடுங்க. அண்டு இந்த ஸ்டோரிக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க, 5 out of எவ்வளோ கொடுப்பீங்க ஸ்டாருங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட வாழ்க்கையிலையும் இதே மாதிரி எதனா ஒரு அமானுஷம் நடந்திருக்கும், அந்த அமானுஷத்தை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிரபாகரன் அஃபிஷியல் மிஸ்டர் பிரபாகரன்கிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு வந்து எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஸ்டோரியில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பாய்.